அடுத்தும் அதே விஷயத்தை சொல்லுகின்றான். இந்த தபூக்கு போருக்கு போகாமல் முனாஃபிக்குகள் ஊர்லயே தங்கிட்டாங்க. அது சில பேர் 12 பேர் சொன்னோம், அப்புறம் 70 பேர் சொன்னோம். இப்படி பல குழுக்களாக அவங்க தங்கிட்டாங்க. அப்படி தங்கனதை பெருமையாக கருதி தங்களுக்குள்ளே பரிகாசம் செய்து சிரித்து விளையாடி கொண்டிருந்தார்கள் அவர்கள். நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏமாத்திட்டோம், அவங்கள சொல்லிட்டு அவங்களுக்கு மாத்தமா நம்ம ஊர்லயே தங்கிட்டோம், சில பொய் காரணங்களை சொல்லி நம்ம ஊர்லயே தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டோம் என்பதாக சொல்லி நாங்க பெரிய அந்த சாதனை செய்ததாக நினைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட போகாம ஊர்லயே தங்கிட்டாங்க. அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது. ஃபரிஹல் முகல்லஃபூன பிமக்அதிஹிம் ഖിലാഫ ரசூலில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக தாங்கள் ஊரிலேயே தங்கிக் கொண்டார்களே, அப்படிப்பட்ட பின்தங்கியவர்கள், ஊரிலேயே தங்கியவர்கள், போருக்கு போகாமல் தங்கியவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அவங்க சந்தோஷப்படுறாங்க. நம்ம தங்கிட்டோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏமாத்திட்டோம், அவங்களுக்கு பொய் காரணங்களை சொல்லி நம்ம ஊர்லயே தங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு போகாம தங்களை தற்காத்துக் கொண்டதாக பெருமை அடிக்கின்றார்களோ, பரிகாசம் செய்கின்றனர், அதாவது மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அவர்கள் ஃபரிஹல் முகல்லஃபூன், பின்தங்கியவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். எதனால மகிழ்ச்சி அடைகிறார்கள்? பிமக்அதிஹிம், அவர்கள் தங்கிவிட்ட காரணத்தினால். ഖിലാഫ ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றம் செய்து தங்கிவிட்ட காரணத்தால் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மகிழ்ச்சி அடைவது மட்டுமல்ல, வகரிஹு அன் யுஜாஹிது பிஅம்வாலிஹிம் வஅன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய பொருளின் மூலமாக, தங்களுடைய உயிர்களின் மூலமாக ஜிஹாது செய்வதையும் வெறுக்கிறார்கள். ஜிஹாது செய்யறதுன்னு சொன்னா வெறுமனே போய் போர்க்களத்துல போரிடுறது மட்டுமல்ல, ஆயுதங்கள்லாம் வேற யாரும் கொடுப்பாங்க, காசு யாரும் கொடுப்பாங்க, உணவு சாப்பாடு யாராவது கொடுப்பாங்க அப்படின்னு இல்லை. இவங்க சொந்த காசை போட்டு செலவு செஞ்சு ஆயுதங்கள் வாங்கி அவங்க தங்களுடைய பொருளை கொண்டு உணவு பண்டங்களை வாங்கி கொண்டு போய் தங்களுடைய உணவு, தங்களுடைய பொருள்கள், தங்களுடைய உயிர் எல்லாத்தையும் கொண்டு போகணும் போர்க்களத்துக்கு. திரும்பி வர்றது அது அல்லாஹ்வுடைய விதிப்படி இருக்குது. அல்லாஹ் எப்படி ஏற்பாடு செய்திருக்காங்களோ அப்படி. அதனால வந்தாலும் வரலாம், அப்படியே போனாலும் பொருளும் உயிரும் போயிடும். அதே மாதிரி திரும்பி வந்துச்சுன்னு சொன்னா உயிர் திரும்பி வரும், பொருளாதாரமும் இவருக்கு அந்த கனிமத்துடைய பொருளின் மூலமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆக வெற்றி பெற்றாலும் லாபம், இறந்து விட்டாலும் லாபம் ஒரு முஜாஹிதா இருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கரிஹு வெறுக்கிறார்கள் அன் யுஜாஹிது, ஜிஹாது செய்வதை, பிஅம்வாலிஹிம் வஅன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாகவும் தங்களுடைய உயிர்களின் மூலமாகவும் ஜிஹாது செய்வதை அவர்கள் வெறுக்கிறார்கள். வகாலு, வெறுக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் சொல்லுகிறார்னா ஒருவர் இன்னொருவருக்கு சொல்லுகிறார், சிலர் சிலருக்கு சொல்லிக் கொள்ளுகிறார் அவங்களுக்குள்ள. லா தன்ஃபிரு ஃபில் ஹர்ரி, இது கடுமையான சூடு வெயில் நேரம், இது இந்த கடுமையான வெயில் நேரத்தை, வெப்ப நேரத்திலே நீங்கள் வெளியே புறப்படாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க போறதும் இல்ல, போகக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்களை தடுக்கிறாங்க. இவங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி. லா தன்ஃபிர், ஏன்னா அது கடுமையான வெயில் காலம். அரபு நாட்டில் உள்ள வெயில் அங்க போனவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி கடுமையான வெயில் காலம். இப்போ இருக்கக்கூடியது போல சாதனங்கள், பாதுகாப்பு சாதனங்கள் எல்லாம் கிடையாது. என்ன பாலைவனம், அதுவும் தபூக்கு போர் என்பது ஹிஜ்ரி 9வது 8வது வருஷம் நடந்தது. ஹிஜ்ரி 9வது நடந்தது. 9வது ஆண்டு கடுமையான அந்த வெயில் நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போறாங்க. மதீனாவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இப்ப இருக்க 850 கிலோமீட்டர் இருக்கும், 900 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கும் தபூக்ங்கிறது. இப்போ அது அரபு நாடு சேர்ந்ததுதான், சவுதி சேர்ந்ததுதான். அந்த தபூக் என்ற இடத்துல போர் செய்வதற்காண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. 30,000 படைகளை கொண்டு சென்றார்கள். ஆனா அந்த இடத்துல போர் நிகழவில்லை. முன்னால் சரித்திரம் சொல்லி இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல போய் 20 நாள் தங்கி இருந்தாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம், அந்த கிராமங்களுக்கெல்லாம் இஸ்லாத்தினுடைய அழைப்பு கொடுத்தார்கள். சிலர் அதுக்கு கட்டுப்பட்டார்கள், சிலர் அதற்கு பணிந்து விட்டார்கள் அப்படின்லாம் வரலாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது. சரி, அங்கே ரோமாபுரியைச் சேர்ந்த ரோம் நாட்டு மன்னன் 2 லட்சம் படைகளோடு அங்கே காத்திருக்கின்றான், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி அப்படிங்கிற செய்தி கிடைச்சதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போருக்கு போனாங்க. 30,000 படைகளை கொண்டு போனாங்க. ஆனா அங்க போர் நடக்கல. அந்த ரோமாபுரியுடைய ஆள்கள், அந்த படை வீரர்களும் வரவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல காத்திருந்துட்டு இப்படி வந்தா, அதாவது முஸ்லிம்கள் நாம் போர் தொடுத்தாலும் கூட முஸ்லிம்கள் தயாராக இருக்கின்றார்கள் நம்ம இடத்தில் போரிடுவதற்கு என்று அந்த அரசனுக்கு தெரிய வேண்டும். ஏன்னா அந்த காலத்துல மிகப்பெரிய வல்லரசுகளாக இருந்தவை 2-3 இருந்துச்சு. ரோமாபுரி அரசு ஒண்ணு, அதே மாதிரி எகிப்திய அரசு, பாரசீக மன்னன், இவங்க எல்லாம் மிகப்பெரிய வல்லரசுகளாக இருந்தார்கள் அந்த காலத்துல. இப்ப அமெரிக்காவும் ரஷ்யாவும் இருப்பதை போல அந்த காலத்துல இருந்தது. அவர்களையும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைந்த படையினரை வைத்துக் கொண்டு எதிர்த்தார்கள்.
ஏன்னா இஸ்லாத்திற்கு அழிவு வந்து விடக்கூடாது என்பதற்காக ஜிஹாது செஞ்சாங்க. சரி, இப்ப இந்த முனாஃபிகீன்கள் போகல, வெறுத்தார்கள் என்பது மட்டுமல்ல, அடுத்தவரையும் போகக்கூடாது அப்படின்னு தடை செய்யறாங்க. காலு லா தன்ஃபிரு ஃபில் ஹர், உஷ்ணமான காலத்திலே நீங்கள் வெளியே புறப்படாதீர்கள், போகாதீர்கள் என்றும் அவர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள். நபியே, அவங்கள பார்த்து நீங்க சொல்லுங்க, கொல் நபியே சொல்லுங்கள், நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நீங்க இந்த போருக்கு வராம அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்துக்கு சொல்லுக்கு மாற்றமாக நடந்தீங்க அப்படின்னு சொன்னா மௌத்துக்கு பின்னால நரகம் கிடைக்கும். நரகம் எப்படிப்பட்டது தெரியுமா? இதை விட கடுமையான சூடு உள்ளது. அப்படியே சொல்லிவிடுங்கள், தெரிவித்து விடுங்கள், நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, ஜஹன்னமுடைய நரகத்தினுடைய நெருப்பு இதை விட கடினமான சூடு உடையது. லவ்கானு யஃப்கஹூன், அவர்கள் இதை விளங்கணுமே, விளங்கணும், விளங்கி இருந்தால் நன்றாக இருக்குமே, விளங்கினால் நன்றாக இருக்குமே என்ற கருத்தில் அல்லாஹ் விளங்க வேண்டுமே என்று அல்லாஹ் சொல்ற. ஏன்னா நரகத்தினுடைய நெருப்பு, நிறைய விஷயங்கள் நரகத்தை பத்தி நிறைய சொல்லி இருக்குது. பலர் சொன்னாங்க, உங்களுடைய இந்த நெருப்பை விட 70 மடங்கு அதிகமான உஷ்ணம் உள்ளது நரகத்தினுடைய நெருப்பு அப்படின்னு சொன்னாங்க. உலகத்துல எவ்வளவு நெருப்புடைய சூடு என்ன, அது மாதிரி 70 மடங்கு அதிகமாக உள்ளது. இங்க உள்ள நெருப்பே எந்த பொருளை கொண்டு எரிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நெருப்புடைய சூடு இருக்கும். சாதாரண காட்டு மரத்துல நெருப்பு வச்சு எரிச்சோம் சொன்னா அந்த நெருப்பு அவ்வளவு சூடு இருக்காது. சில மரங்கள் இருக்குது, இந்த இதுல இருக்க யூக்கலிப்டஸ் மரம் இருக்குது பாருங்க, ஊட்டியில இருக்கு, மிங்க நிறைய வச்சிருக்காங்க. அந்த மரம் தைல மரம்னு சொல்லுவாங்க. அதுல தைலத்துடைய அந்த இதுகள்லாம் இருக்கும். அதே மாதிரி வேப்ப மரம், இப்படி சில எண்ணெய் சத்து மிக்க மரங்கள் இருக்கு. அதை நெருப்புல வச்சு கொளுத்தீங்கன்னு சொன்னா அதிகமான சூடு இருக்கும் அதுல. அதே மாதிரி இப்ப நம்ம பாக்குறோம் கேஸ் அடுப்பு இருக்குது, கேஸ்ல மூலமாக எரியக்கூடிய நெருப்பு, அது விறகை விட அதிகமான சூடு இருக்கும் அதுல, இல்லையா? இப்ப நம்ம பாக்குறோம் ரொம்ப சீக்கிரமா சமையல்லாம் ஆயிடுது. காரணம் என்ன கேட்டா சூடு அதிகம். அதுக்கு எவ்வளவு சூடு உலகத்துல இருந்தாலும் கூட கடுமையான சூடு என்று எதை சொல்லுகின்றோம் உலகத்துல, இது மாதிரி 70 மடங்கு அதிகமான நெருப்பு. சஹாபாக்கள் கேட்டார்கள், யார ரசூலல்லாஹ், ஒருத்தர தண்டனை கொடுக்கணும்னு சொன்னா இந்த நெருப்பே போதுமே, இந்த நெருப்பே தாங்க முடியாது இல்லையா, இந்த நெருப்பே போதுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் திருப்பி அதையே சொன்னாங்க, இல்ல இல்ல, உங்களுடைய இந்த நெருப்பை விட 69 மடங்கு அதிகமான சூடு உள்ளது அப்படின்னு சொன்னாங்க. 70 மடங்குன்னு சொன்னா இது சேர்த்து 70, மொத்தம் 69 அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு கருத்து இப்படி சொல்லப்பட்டிருக்குது, 70 மடங்கு அதிகம் அப்படின்னு சொன்னா நரகத்தினுடைய நெருப்பு ஒரு துண்டு எடுத்து, நரகத்தினுடைய நெருப்பு கங்கு ஒன்றை எடுத்து தண்ணீர்ல போட்டு முக்கி எடுத்து, அதுக்கு பிறகு தண்ணீர் நினைச்சு, அதுக்கு பிறகு தண்ணீர் நினைச்சு, இப்படி 69 தடவை நினைச்சு எடுத்தா அந்த நெருப்ப 70வது தடவையில எவ்வளவு சூடு இருக்குமோ அவ்வளவு சூடுதான் இந்த உலகத்தினுடைய நெருப்பு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. 70 அப்படிங்கிறது இப்படி சொல்ற. ஆனா அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு உலகத்துல எந்த தண்ணியும் கிடையாது, எந்த பொருளும் கிடையாது. உலகத்து இங்க உள்ள நெருப்பை அணைச்சிடலாம், அங்க உள்ள நெருப்ப நரகத்தினுடைய நெருப்பை அணைக்க முடியாது. நரகத்துடைய நெருப்பை அணைக்கிறதுன்னு சொன்னா அதற்கு ஈக்குவலான, அதற்கு சரிசமமான ஒரு சூடு, ஒரு நெருப்பு தேவை. அந்த நெருப்பு ஈமானுடைய நெருப்பு. அதுக்கு ஈமானுடைய நெருப்புன்னு சொல்லக்கூடாது. நார் அப்படின்னு சொன்னா நெருப்பு, நூர் அப்படின்னு சொன்னா ஒளி. ஈமானுக்கு பேர், ஈமானுடைய வெளிச்சத்துக்கு பேர் நூறுன்னு சொல்லுவோம், நெருப்பினுடைய அந்த வெளிச்சத்துக்கு பேர் நார்ன்னு சொல்லுவோம். குர்ஆன்ல ரெண்டு சொல்லப்பட்டிருக்கு, நூர் நார் அப்படின்னு சொல்லி. இந்த நரகத்தினுடைய அந்த நார் அதை அணைக்கணும் அப்படின்னு சொன்னா ஈமானுடைய நூறு வேணும். அந்த நூரை கொண்டுதான் அணைக்க முடியும். கியாமத் நாள்ல அந்த நரகத்தினுடைய முதுகின் மீது தான், அதனுடைய மேல் பகுதியில தான் சிராத்துல் முஸ்தகீம் பாலம் போடப்பட்டிருக்கும். அதை கடந்து போகணும். போகும் பொழுது சரியான நல்ல மூமினாக இருந்தால் அவருடைய ஈமானுடைய பிரகாசம் ரொம்ப அதிகமா இருக்கும், நூறானியத் அதிகமா இருக்கும். அப்ப கீழே அந்த இவர் நரக பாலத்துக்கு மேல போகும்போது கீழே நெருப்பு இருக்கும், அந்த நரக நெருப்பு இருக்கும். அந்த நெருப்பு சொல்லும், யா ஜுஸ் யா மூமின் ஃபகத் அத்ஃபஅ நூருக லஹபி அப்படின்னு சொல்லுமா. ஹதீஸ்ல வருது, மூமினே நீ சீக்கிரமாக இங்கிருந்து கடந்து சென்று விடு, இந்த பாலத்தை கடந்து சீக்கிரம் போயிடு சொர்க்கத்துக்கு. நீ உன்னுடைய நூர், உன்னுடைய அந்த ஒளி, ஈமானுடைய ஒளி என்னுடைய நரகத்தினுடைய இந்த நெருப்பு ஜுவாலை அணைக்க பார்க்கின்றது அப்படின்னு சொல்லு. நீங்க நின்றுட்டு இருந்தா நான் அணைஞ்சு போயிடுவேன், இல்லாம போயிடும், அதனால நீ சீக்கிரம் போயிடு அப்படி. இப்ப நரகத்தை அணைக்கக்கூடிய ஒரு ஒளி, ஒரு பிரகாசம் எங்க, பொருள் எங்க இருக்குன்னு ஈமான்ல இருக்குது. ஈமான் யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நரகத்துக்கு போக மாட்டாங்க. அதனால இப்படி சொல்லப்படும், மன் கான மஅல்லாஹி லா யுஹர்ரிகுஹு ஷைஉன்,
எவர் அல்லாஹ்வுடன் இருக்கின்றாரோ அவரை எந்த பொருளும் எதுவும் செய்யாது, கரிக்காது, எந்த பொருளும் கரித்து விடாது. அல்லாஹ்வுடன் இருக்கின்றார். அப்ப அதனால என்ன பண்ணணும், அல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடன் இருக்கிறதுன்னு சொன்னா ரசூலுடன் இருக்கணும். ரசூலுடன் இருக்கணும்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் கேட்கணும். அப்படி இருந்தா ரசூலுடன் இருக்க, ரசூலுடன் இருந்தா அல்லாஹ்வுடன் இருக்காருன்னு அர்த்தம். குன் மஅல்லாஹ், அல்லாஹ்வுடன் நீ ஆயிடு. வ இல்லம் தகுன் மஅல்லாஹ், அல்லாஹ்வுடன் நீ இருக்க முடியாது என்று உனக்கு தெரிந்தால், அல்லாஹ்வுடன் இருக்க முடியாது, அதான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பரிபூர்ணமா விளங்க முடியாது அப்படின்னு இருந்தா, யாரு விளங்கி இருக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்துரு. நீ பாட்டுக்கு ஒரு ரூட்ல தனியா ரூட் அமைச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை யார் விளங்கி இருக்காங்க அவங்களோட குன் மஅல்லாஹ், அல்லாஹ்வுடன் நீ இரு. வ இல்லம் தகுன் மஅல்லாஹ், அல்லாஹ்வுடன் நீ இருக்க முடியவில்லை என்று சொன்னால் பகுன் மஅமன் கான மஅல்லாஹ், அல்லாஹ்வுடன் யார் இருக்கிறா அவளோட நீ இரு என்பதா சூஃபியாக்கள் சொல்லுவார்கள். அதான் அல்லாஹ்வுடன் இருக்கு. அப்படி அல்லாஹ்வுடன் இருந்தவர்களுக்கு ஒரே ஒரு உதாரணம், அல்லாஹ் தஆலா ஒரு சாம்பிள், ஒரு உதாரணத்துக்காக ஒவ்வொரு நிகழ்ச்சியை உலகத்தில் நடத்தி காட்டி இருக்கின்றார். அல்லாஹ்வுடன் இருந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏராளமான பேர் இருக்காங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடன் இருந்தாங்க, அல்லாஹ் அவரோடு இருந்தான், அல்லாஹ்வுடன் அவர்கள் இருந்தார்கள். அதனால நெருப்புல தூக்கி போட்டான் அந்த நம்ரூத் என்பவன், அவங்கள ஒண்ணுமே செய்யல. அந்த நெருப்பு எவ்வளவு பெரிய நெருப்பு, பல மாதங்களாக அது நெருப்ப எரிச்சான். நரகத்துடைய நெருப்புக்கு இது உதாரணமாக சொல்லப்படும். உலகத்தில் உள்ள எல்லா மரங்களையும் வெட்டி, எல்லா மரங்களை கொண்டு நெருப்பை மூட்டி, அந்த நெருப்பு எவ்வளவு ஜுவாலை இருக்கின்றதோ அது நரக நெருப்புல 70 ஒரு பங்கு அப்படின்னு சொல்லப்படும். அதுல எவ்வளவு உஷ்ணம் வருமோ எல்லாம் சேர்ந்த நரகத்துல இருந்து அந்த இதுல இருந்து ஒரு ஜுசு, ஒரு பகுதி தான், 70 ஒரு பகுதி தான் என்பதாக சொல்லுவார். சரி, அல்லாஹ் அந்த நரக நெருப்பை அணைப்பதற்குரிய ஒரே சாதனம் ஈமான் தான். ஈமானுடைய ஒளி இருக்க வேண்டும். அதே போல ஒரு அறிஞன் கேட்டான, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க, இந்த வான்வெளியை கடந்து போனாங்க. இப்போ இந்த இதுல அனுப்புறாங்க பாருங்க, ராக்கெட்ல எல்லாம் அனுப்புறாங்க. அனுப்பும் போது குறிப்பிட்ட ஒரு தூரம் வரைக்கும் தான், அதுக்கு பின்னால காற்று மண்டலம், அதுக்கு பின்னால வெற்றிடம் தான், பூரா காற்று கிடையாது. சுமார் ஒரு 120 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன நினைக்கிறேன், அது வரைக்கும் காற்று மண்டலம். அதுக்கு மேல போனா ஆட்டோமேட்டிக்கா தானா போயிட்டே இருக்கும். எந்த பாதையில உருட்டி விடுறோமோ அந்த பாதையில அது சுத்திக்கிட்டே இருக்கும், அது போயிட்டே இருக்கும். அது எப்படி இங்க இருந்து அதை இயக்குறாங்களோ அது மாதிரி அது செயல்பட்டு கொண்டு இருக்கும். திரும்பி வரும்போது, அங்கிருந்து திரும்பி வரும்போது இந்த காற்று மண்டலத்துக்குள்ள நுழைஞ்சு கீழே வரணும். நிறைய ராக்கெட்டுகள், போன ராக்கெட்டுகள் எல்லாம் எரிஞ்சு போனதெல்லாம் நிறைய வரலாற்று நம்ம பேப்பர்ல நீங்க பார்த்திருப்பீங்க. காற்று மண்டலத்துக்குள்ள நுழைஞ்சு வரும் பொழுது காற்றினுடைய உராய்வு, அது வேகம், அதனுடைய வேகம் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு 75,000 கிலோமீட்டர் வேகத்துல வரும். ஒரு மணிக்கு 75,000 கிலோமீட்டர் வேகத்துல வருது. வரும்போது காற்று மண்டலத்துக்குள்ள நுழையும் பொழுது கடுமையான வெப்பம் ஏற்படும். அந்த வெப்பத்தின் காரணமாக அது சிதைந்து போகக்கூடிய, அந்த ராக்கெட் சிதைந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால அதை அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த சாதனங்களை எல்லாம் தயார் பண்றாங்க. அப்படி இருந்து கூட சில ராக்கெட்டுகள் எரிஞ்சு போச்சு, போனவங்க எல்லாம் செத்து போனாங்க அப்படின்லாம் நம்ம படிச்சோம். இங்க நம்ம நாட்டுடைய கல்பனா சாவ்லா, அந்த பொம்பளை கூட எரிஞ்சு போனா, அவருடைய நினைவாக கூட பரிசு எல்லாம் கொடுக்குறாங்க, பாக்குறோம் நம்ம. இப்படி எல்லாம் நிறைய. அப்போ ஒரு அறிஞர் கேட்டார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்களே, அப்ப இந்த காற்று மண்டலத்துல போயிட்டு போகும்போது போயிருக்கலாம், வரும்போது எப்படி அந்த வெப்பத்தை தாங்கினாங்க? இவ்வளவு பெரிய வெப்பம் ஒரு பெரும் பாதுகாப்போட மிகப்பெரிய ஆராய்ச்சியோடு செய்யப்பட்ட ஒரு களம், ஒரு விண்கலம், அதுவே எரிஞ்சு சாம்பலா போயிடுது அப்படின்னு சொன்னா ரசூல்லா வெறும் உடலோட போனாங்களே எப்படி தாங்குச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப ஒருத்தர் பதில் சொல்றாரு, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நூறானியத் இருந்தது. அந்த நூறானியத்தை இந்த நார் எதுவும் செய்யாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நூறானியத்தை இந்த மண்டலத்தினுடைய, இந்த காற்று மண்டலத்தினுடைய வெப்பம் எதையும், எந்த தாக்குதலையும் அது ஏற்படுத்தாது. காரணம் கேட்டா இதை விட மிக அதிகமான வெப்பம் உடையது. அதனால அதை தாங்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார் என்பதாக ஒரு பதில் சொன்னார் ஒருவர் என்பதாகவும் ஒரு வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. ஆக நரகம் இருக்கின்றது, நரகம் கடுமையான சூடு உடையது என்பதை இந்த முனாஃபிகீன்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதன் மூலமாக மூமின்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். கடுமையான உஷ்ணம் உள்ள அந்த நரகத்தை பயந்து கொள்ள வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார். அப்ப அந்த நரகத்தை விட்டு தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு சாதனம் என்று சொன்னது ஈமான். ஈமானுக்கு அடுத்ததாக ஈமானின்படி அமல் செய்வது. இந்த ரெண்டும் இருக்கு. ஈமானும் இருக்க வேண்டும், ஈமானின்படி அமலும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நரகத்தை விட்டு தப்பித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் இந்த முனாஃபிகீன்கள் இதையெல்லாம் விளங்குறதே கிடையாது. இவங்க விளங்கினா நல்லா இருக்குமே, இதை விளங்கினா நல்லா இருக்குமே. அதுதான் அல்லாஹ் தஆலா கடைசியில் சொன்னால் லவ் கானு யஃப்கஹூன், இவர்கள் விளங்கி
விளங்கி இருக்க வேண்டுமே என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். ஃபல் யضحكு கலீலம் வல் யபுகு கஸீரா. மேலும் அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றியே சொல்லுகின்றார். இவர்கள் ஃபல் யضحكு கலீலன், இந்த முனாஃபிகீன்கள் குறைவாக சிரிக்கட்டும். எப்ப பார்த்தாலும் சிரிச்சு பரிகாசம் செஞ்சுட்டு சிரிச்சு விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ஆளுங்க. அதனால குறைவாக சிரிக்கட்டும். வல் யபுகு கஸீரா, அதிகமாக அழட்டும் இவர்கள். ஜஸாஅம் பிமா கானூ யக்ஸிபூன், இவர்கள் சம்பாதித்துக் கொண்ட தீமைகளின் காரணமாக, தீமைகளுக்கு பிரதியாக இவர்கள் குறைவாக சிரிக்கட்டும், அதிகமாக சிரிக்கட்டும், குறைவாக அழட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இந்த ஆயத்து பல கருத்துக்களை தாங்கியது, பல விஷயங்கள் அதில் இருக்கின்றன. பல் யضحكு கலீலன் அப்படின்னு சொன்னா குறைவாக சிரிக்கட்டும், குறைவாக அவர்கள் சிரிக்கட்டும் அப்படின்னு சொன்னா, இந்த கலீல் அப்படின்னா குறைவுன்னு அர்த்தம், கம்மின்னு அர்த்தம், ரொம்ப கொஞ்சம். அந்த கலீல்ங்கிறது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். உலக வாழ்க்கையிலே இவர்கள் சிரித்துக் கொண்டே இருக்கட்டும். கசீர் அப்படின்னு சொன்னா அதிகம் அப்படின்னு அர்த்தம். அதிகம் சொன்னா ஆகிரத்தை குறிக்குது. ஆகிரத்தை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். உலக வாழ்க்கையில் அவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கட்டும், நீண்ட நெடிய வாழ்க்கையான ஆகிரத்துடைய வாழ்க்கையில் அவர்கள் அழுது கொண்டிருக்கட்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இங்க யார் சிரிக்கிறாங்களோ அங்க அழுவாங்க அதிகமா. இங்க எவ்வளவு சிரிக்கிறானோ அவ்வளவு அதிகமாக அங்கே அழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதே நேரத்தில் அந்த முனாஃபிக்குகளுக்கு எச்சரிக்கை செய்யறேன். நீங்க இந்த மாதிரி இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அல்லாஹ்வையும் ரசூலையும் பரிகாசம் செய்வதற்காக வேண்டி ரகசியம் பேசி சிரிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கிறீங்க. இந்த சிரிப்பே உங்களுக்கு அழுகையாக மாறிடும் கியாமத் நாள் மறுமையில. உங்களுடைய உயிர் போற வரைக்கும் தான் இந்த சிரிப்பு. உயிர் போன பின்னால் நீண்ட நெடிய காலில் அழுது கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அவர்கள் எவ்வளவு விரும்புகின்றார்களோ அந்த அளவுக்கு ஃபல் யضحكு கலீலன், உலகத்திலே எவ்வளவு விரும்புகின்றார்களோ அவ்வளவுக்கு சிரித்துக் கொள்ளட்டும். இந்த உலக வாழ்க்கை முடிந்து விட்டால் அவர்கள் அழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த அழுகை முடிவடையே அடையாது. சிரிப்பு கொஞ்ச நாளைக்கு இருக்கும், முடிஞ்சு போயிடும். மௌத்தார வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மௌத்து வந்துச்சுன்னா சிரிப்பு முடிஞ்சு போயிடும். அதுக்கு பின்னால் அழுகை தொடரும். அந்த அழுகை முடிவடையவே அடையாது. அது நீண்ட நெடிய காலம் அப்படி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அந்த அழுகை எதனால வருது? தண்டனையினால வருது. நரகத்தினுடைய தண்டனை, அல்லாஹ் தஆலாவுடைய வேதனையின் காரணமாக அவர்கள் அழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். நரகவாசிகள் அழுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுகின்றார்கள், யுர்சிலி புகாஉ அலா அஹ்லின் நார் ஃபயகூனு ஹத்தா யன்கதா துமு சும்ம யகூனு தம். நரகவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா அழுகையை கொடுப்பான். அழுது கொண்டே இருப்பார்கள். அழுது அழுது கண்களிலிருந்து கண்ணீர் வடியும். கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடும். நரகவாசிகளுடைய உடல் எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்கிறோம். உடல் எவ்வளவு பெருசு இருக்கும்? இந்த உடல் இப்படி போடப்பட மாட்டாது. உடல் ரொம்ப பெருசாக படைக்கப்படும். அல்லாஹ் தஆலா படைச்சிருவான். எவ்வளவு பெருசா படைப்பா? ஒரு நரகவாசியினுடைய உடல் முழுவதையும் ஒட்டுமொத்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல இவ்வளவு பெருசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தனித்தனி பார்ட்டா சொல்றாங்க, தனித்தனியா. ஒரு நரகவாசியினுடைய ஒரு பல்லு உஹது மலை அளவு இருக்கும். 32 பல்லு, 32 உஹது மலை வாய்க்குள்ள இருந்துன்னா வாய் எவ்வளவு பெருசு இருக்கும்? இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அவருடைய புஜத்தினுடைய அளவு, புஜம் அப்படின்னு சொன்னா இப்ப இங்க கையை வச்சா தோள்பட்டையில 4 விரக்கடா இருக்கும். 4 இன்ச் இருக்குல்ல, 5 இன்ச் இருக்கு அந்த இதனுடைய ஸ்பேஸ். இந்த தோல் புஜத்துல இருந்து இந்த கழுத்து வரைக்கும் உள்ள பகுதி, அது 4 நாள் நடந்து செல்லக்கூடிய தூரம் இருக்கும் அப்படின்னு. இந்த ஸ்கின் தோல் இருக்குது பாருங்க, இது வந்து பிச்சா வராது, ரொம்ப மெல்லிஸ் மனிதனுடைய தோல், அதனால உரிக்கலாம் முடியாது, வெங்காய சருகு மாதிரி இருக்கும். ஆனா இதுதான் கவசம். இந்த தோல் தான் கவசம், பாதுகாப்பு எல்லாத்துக்கும். அடிபடாம இருக்கிறதுக்கு, அடிபட்டா வலிக்காம இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தோல் தான் பாதுகாப்பு. தோல் மிகப்பெரிய பாதுகாப்பு. இந்த தோல் எவ்வளவு இருக்கு? 4 முழம் பருமனுடையதா இருக்கு. 4 முழம் பருமனுடையதா இருக்கும் தோல் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தனித்தனி உறுப்பாக சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல. சரி, அப்ப அப்படின்னா இப்போ அந்த நரகவாசியில ஒரு மனிதனுடைய உடல் எவ்வளவு பெருசு இருக்கும் இதை சொன்னாங்க. ஒரு மனிதன் நரகத்திலே இருக்கக்கூடிய இடம், ஸ்பேஸ். இப்ப நான் உட்கார்ந்து இருக்கேன்னா இந்த சேருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறேன், இவ்வளவுதான் இடம், எனக்கு உட்கார்றதுக்கு இவ்வளவு இடம் தேவை. நரகத்துல ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு இடம் தேவை அப்படின்னு கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவிலிருந்து சன்னா வரைக்கும், யமன் நாட்டுல சன்னான்னு ஒரு ஊர் இருக்குது, இப்போ இருக்கு, சன்னா தான் பேர். அந்த ஊர் வரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம், கிட்டத்தட்ட ஒரு 600-700 கிலோமீட்டர் இருக்கு. ஒரு ஆளுக்கு அவ்வளவு பெரிய இடம் தேவை. அப்ப நரகவாசிகளுக்கு அவ்வளோ பேருக்கு இடம் தேவைன்னா அந்த நரகம் எவ்வளவு பெருசு இருக்கும்? நரகம் எவ்வளவு பெருசு இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை பேசிட்டு இருந்தாங்க நபி அவர்களோட. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு.
பெரிய சத்தம், பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன இவ்வளவு பெரிய சத்தம் கேட்குது அப்படின்னு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, 70 வருஷத்துக்கு முன்னால, 70 ஆண்டுகளுக்கு முன்னதாக நரகத்தினுடைய விளிம்பில் இருந்து, அந்த ஓரத்திலிருந்து ஒரு கல் கீழே தள்ளி விடப்பட்டது. அது ஏன் எதுக்கு அப்படிங்கறதெல்லாம் அந்த காரணம் எல்லாம் தெரியாது. அது ஹதீஸ்ல அப்படி எல்லாம் இல்ல. ஒரு கல்ல கீழே தள்ளிவிட, இது காட்டுறதுக்காண்டி சொல்றதுக்காண்டி உம்மத்தின மக்களுக்கு வந்து படிப்பினைக்காண்டி சொல்லி காட்டுறதுக்காண்டி அல்லாஹ் தஆலா நிகழ்த்திய ஒரு நிகழ்ச்சி அது. அப்படிதான் அந்த விளிம்பிலிருந்து ஒரு கல் தள்ளிவிடப்பட்டது. தள்ளிவிடப்பட்டு 70 வருஷம் ஆச்சு. இப்பதான் நரகத்தினுடைய அடிபாகத்துல போய் ஒத்துன்னு விழுவுது. அந்த சத்தம் தான் இது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க மேல போறீங்கன்னு வச்சுங்க, ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேல போய் அங்கிருந்து ஒரு கல்லை தூக்கி கீழே போடுறீங்க, ஒரு சின்ன கல்லு எவ்வளவு நேரத்துல பூமிக்கு வரும்? 100 கிலோமீட்டர் கீழே இருந்து மேல இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு சில வினாடிகள்ல வந்து கீழே விழுந்துரும் இல்லையா? ஒரு சில வினாடிகள் தான் தேவை, நிமிஷங்கள் கூட தேவையில்லை. 70 வருஷம் போய் கடைசியில 70 வருஷத்துக்கு பின்னால போய் நரகத்தினுடைய அடிபாகத்தை அந்த கல்லு சேர்ந்திருக்குன்னு சொன்னா, அந்த கீழே இருந்து நரகத்தினுடைய விளிம்பு வரைக்கும் எவ்வளவு பெருசு இருக்கு, எவ்வளவு உயரம் இருக்கு அப்படிங்கறத கணக்கு போட்டுக் கொள்ளணும். அதுதான் நரகம் அப்படிங்கிறது. இது மாதிரி ஏராளமான விசாலத்தை மனிதனால் கணக்கு போட முடியாத அளவுக்கு விசாலத்தை கொண்டது மிகப்பெரியது நரகம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகவாசி அழுவான். அழுதானா அப்ப பல்லு ஒரு உகது மலை பெருசு இருந்துச்சுன்னா அவன் கண்ணு எவ்வளவு பெருசு இருக்கும், கண்ணு எவ்வளவு பெருசு இருக்கும். அவன் அழுதானா தண்ணி எவ்வளவு வரும். அந்த தண்ணி எல்லாம் நரகத்தை நெருப்ப அணைச்சிடாது. ஏன்னா சில பேர் கேட்பாங்க, அழுகிறாரு அப்ப தண்ணி கண்ணுல தண்ணி வந்துச்சுன்னா நரக நெருப்பெல்லாம் அணைஞ்சு போயிடும், அப்புறம் ஜாலியா இருக்கலாமே. அது முடியாது. அந்த தண்ணீரால நரக நெருப்ப அணைக்க முடியாது. சரி, அழுது கண்ணில் இருக்கக்கூடிய தண்ணீர், அந்த சுரப்பிகள் எல்லாம் வற்றி போய் இல்லாம போய் சுரப்பிகள் நீரை பொழியாது, கண்ணில் தண்ணி வற்றி போயிடும். தண்ணீர் வற்றின பிறகு ரத்தமாக அழுவான். அப்ப ரத்தமா வரும் அவனுக்கு. இன்னொரு ஹதீஸ்ல முதல்ல, ரெண்டாவது வந்து சீழாக வரும். புண்ணுல இருந்து சீழ் சலம் வருது இல்லையா, அது மாதிரி வரும். அதுக்கு பிறகு ரத்தமாக வரும். இப்படி அந்த கண்ணத்துல தண்ணீர் வடிஞ்சு பெரிய கண்ணமா இருக்குமா, எவ்வளவு பெருசு இருக்கும் நம்ம கணக்கு போட முடியாது, அவ்வளவு பெருசு இருக்கும். அவ்வளவு பெரிய அந்த கண்ணத்துல தண்ணீர் வடிந்து அந்த தண்ணீர் வடியக்கூடிய அந்த ரத்தம் வடிஞ்ச இடம் இருக்கு பாருங்க, அது ஒரு பள்ளமாயிடும். எவ்வளவு பெரிய பள்ளமாகும் அப்படின்னு சொல்லிட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், வலவ் உர்சிலத் ஃபீஹா சுஃபுன் லஜரத், அதுல ஒரு கப்பலை ஓட விட்டால் கப்பல் ஓடும். அந்த கண்ணத்துல ஏற்பட்ட வடு, கண்ணீர் ஓடியதனுடைய அந்த பள்ளம் எவ்வளவு பெருசு இருக்கும், கப்பல் அதுல ஓட்டலாம். அப்ப சூயஸ் கால்வாய் மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுங்க. அவ்வளோ பெரிய பள்ளம் ஏற்பட்டு போயிடும் அப்படின்னு. இது நரகவாசிகளுக்கு அல்ல, அதுக்கு அடையாளம் உலகத்திலேயே உண்டு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய பயத்தினால, நரகத்தினுடைய பயத்தினால அழுவாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க, நிறைய அழுவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அழுது அவங்களுடைய கண்ணத்துல 2 கண்ணத்திலையும் வந்து கீழே வரைக்கும் கருப்பு கோடு இருந்துச்சு, பள்ளமா இருந்துச்சு. இங்கே அவங்க அழுது சும்மா கொஞ்சம் தண்ணி வரும். அந்த தண்ணீர் அழுது உப்பு தண்ணியாச்சா அது அப்படியே வடிஞ்சுக்கிட்டே இருக்கும், விட்டுருவாங்க. அழுதுகிட்டே இருப்பாங்க, வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால வந்து அந்த கருப்பு கோடு ஒன்று இருந்தது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு 2 கண்ணங்களிலும் அப்படின்னு. அது மாதிரி இந்த கோடு விழுந்தது பள்ளமாகி ஒரு கப்பல் ஓடும் அப்படின்னு சொல்லு. இன்னொரு ஹதீஸ்ல, இன்ன அஹ்லன்னாரி லயபுகூன ஹத்தா லவ் உஜ்ரியத்து ஸுஃபுர் ஃபீ துமூஇஹிம் லஜரத். இப்ப கண்ணத்துல பள்ளம் விழுந்து அந்த பள்ளத்துல கப்பல் ஓடும். இந்த ஹதீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா, அழுது அந்த கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடும், பெரிய ஆறா ஓடும். அந்த ஆத்துல படகு விட்டா கப்பல் விட்டா ஆத்துல கப்பல் ஓடும். கண்ணீர் ஆறாக பெருக்கெடுக்கும், அந்த ஆத்துல கப்பல் ஓடலாம் அப்படின்னு சொல்றாங்க. லஜரத் ஃபீ லவ் உஜ்ரியத்து ஸுஃபுர் ஃபீ துமூஇஹிம், அவருடைய கண்ணீரிலே கப்பல் ஓட விடப்பட்டால் லஜரத் அது ஓடும். வஇன்னஹும் யஸ்குபூன தம, அதுக்கு பிறகு அவங்க ரத்தமாகவே அழுவார்கள் அப்படி. இன்னொரு ஹதீஸ், இன்ன அஹ்லன் நாரி இதா தகலு பகவ் துமுஆன் ஜமா, அதாவது நரகவாசிகள் அவர்கள் அழ ஆரம்பித்தால், நரகத்திற்கு சென்ற பின்னால் அழுவார்கள். நீண்ட காலமாக கண்ணீராக வடிந்து கொண்டிருக்கும். அதுக்கு பிறகு சீழ் சலமாக அது வடிந்து கொண்டிருக்கும். அப்ப நரகவாசிகள், அந்த நரகத்துக்கு காவலாளிகளாக இருக்கக்கூடிய மலக்குகள் அவர்கள் கேட்பார்கள், யா மாஷர் அஷ்கியா, மூதேவிகளே, அஷ்கியானா மூதேவிகள். அந்த நரகவாசிகளை பார்த்து மலக்குகள் சொல்றாங்க, டே மூதேவிகளே, தரக்துல் புகா ஃபித் துன்யா, உலகத்துல நீங்க அல்லாஹ்வை நினைச்சு, அல்லாஹ்வுடைய இந்த தண்டனையை நினைச்சு அழுகிறத விட்டுட்டீங்க. ஹல் தஜிதுனல் யௌம மன் தஸ்தகீஸூன பிஹி, இன்னைக்கு நீங்க அழாம இருக்கிறதுக்கு பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் யாராவது உண்டா?
அப்படின்னு அந்த மலக்குகள் கேட்பாங்க. அந்த நேரத்துல இவங்க சத்தம் போட்டு, யாராவது உங்களை காப்பாற்றக்கூடியவங்க யாராவது உண்டா அப்படின்னு சொல்லி மலக்குகள் கேட்பாங்க. அந்த நரகவாசிகள் சத்தம் போட்டு கூப்பிடுவாங்க, யா மாஷரல் ஆபாஇ வல் உம்மஹாத்தி வல் அவ்லாத், எங்களுடைய தகப்பனார்களே, தந்தைகளே, தாய்களே, மக்களே, எங்களுடைய பிள்ளைகளே, குழந்தைகளே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிடுவாங்க. நீங்க யாராவது எங்கேயாவது இருக்கிறீங்களா, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. இப்படி சொல்லுவாங்க, ஹரஜ்னா மினல் குபூரி ஐதாஷா, நாங்கள் கபர்ல இருந்து எந்திரிக்கும் போது தாகம் உள்ளவர்களாக எந்திரிச்சோம். குன்னா தூலல் மௌகிஃபி ஐதாஷா, மஹ்ஷர் மைதானத்தில் நீண்ட அந்த பெருவழியில நாங்கள் நின்று நின்று கால் கடுத்து நாங்க அப்போதும் தாகம் உள்ளவர்களாக இருந்தோம். நாங்க இப்பொழுதும் தாகம் உள்ளவர், கடுமையான தாகம் உள்ளவர்களாக இருக்கின்றோம். அதாவது இவங்க தங்களுடைய தாய்களை, தந்தைகளை, பிள்ளைகளை கூப்பிடுறது சொர்க்கத்துல அவங்க இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சொர்க்கவாசிகள் இருக்கிறீங்க, நீங்க எங்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஏதாச்சும் தண்ணி கொஞ்சம் கொடுங்க எங்களுக்கு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வேறொரு இடத்துல இந்த ஆயத்தை சொல்லி காட்டுகின்றான். நரகவாசிகள் சொர்க்கவாசிகள்கிட்ட பார்த்து கேட்பாங்க, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அந்த தண்ணி எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, கொடுத்திருக்கக்கூடிய ரிஸ்கை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஹராமாக்கி அல்லாஹ் ஹராமாக்கி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்றாங்க, உங்களுக்கு கொடுத்ததை எங்களுக்கு கொடுங்கள் என்பது லா யுஜீபுஹும். இப்படியே சத்தம் போட்டு அவங்க தாய்களை, தகப்பனார்களை, பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு நாள் கூப்பிடுவாங்க, ஒரே கூப்பிட்ட உடனே அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. 40 வருஷம் அப்படி கத்திக்கிட்டே இருப்பாங்களா, 40 வருஷம் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 40 வருஷத்துக்கு பின்னால அப்பதான் பதில் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னக்கும் மாக்கி சூன பையசுமிங்க, நீங்க அங்கேயே தான் இருக்கணும், உங்களுக்கு வேற வழியே கிடையாது, நீங்க நரகத்திலேயே தான் இருக்கணும், உங்களுக்கு அதிலிருந்து விடிவே கிடையாது அப்படின்னு அந்த இந்த ரெண்டையும், தண்ணீரையோ உணவையோ உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்ன பிறகு, ஆக நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு அப்பதான் அவங்க தெரிஞ்சு கொள்வாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபயைசு மின் குல்லி கைர், எல்லா நன்மைகளை விட்டும் அவர்கள் ஆதரவு இழந்து விடுவார்கள், ஆதரவு இல்லாம போயிடும், எந்த நன்மையும் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அதனால உலகத்தில் இருக்கும் பொழுது முனாஃபிகீன்களுக்கு அவர்கள் இந்த உலகத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு தண்டனை என்ன தெரியுமா, நீண்ட காலம் நெடிய காலம் அழக்கூடிய சூழ்நிலை ஆகிரத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக இந்த உலகத்தில் நீங்கள் அழுது கொள்ளுங்கள், ஒபுக்கு நீங்கள் அழுங்கள். உங்களால் அழ முடியாவிட்டால், சில பேருக்கு நினைச்ச உடனே சும்மா அப்படின்னு சொன்ன உடனே கண்ணீர் வந்துடும், சில பேருக்கு வராது. அதனால அவரு வறண்ட நெஞ்சம் அப்படின்னு அர்த்தம் இல்ல, அவருடைய இயற்கை அப்படி வரல அப்படின்னு வச்சுங்க. யா யுஹன்னா சுபுக்கு, மனிதர்களை நீங்கள் அழுங்கள். பயில்லம் தபுக்கு, உங்களுக்கு அழுகை வரவில்லை என்று சொன்னால், இன்னொரு அறிவிப்புல பயில்லம் தஸ்தத்தி, உங்களால் அழ முடியவில்லை என்று சொன்னால் பத்தபாக்கு, அழுவதை போன்று பாவனை செய்யுங்கள், அழுவதை போன்று பாவனையாக செய்துங்கள். அப்ப தொழுவும் பொழுது, இது துஆ கேட்கும் பொழுது, ஜிக்ர் செய்யும் பொழுது அழுக வரணும். அழுக வரலன்னு சொன்னா அழுவதை போன்று பாவனையாவது செய்யும். தொழும் பொழுது அழுக வரணும் அப்படின்னு சொன்னா, தொழுகையில சில ஆயத்துகள் நரகம் சம்பந்தமாக, அல்லாஹ்வுடைய தண்டனை சம்பந்தமாக இப்படி எல்லாம் ஆயத்துகள் வருது. அந்த ஆயத்துகள் அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும், அர்த்தம் தெரிஞ்சா அழுக வரும். அழுக வரலன்னா அழுவதை போன்று உள்ள பாவனையாவது அந்த இடத்துல இருக்கு. பாவனை செய்யும். பையன் அகலன்னார் எபுக்கோன பின்னார், நரகவாசிகள் நரகத்திலே அழுது கொண்டே இருப்பார்கள், அழுது கொண்டே இருப்பார்கள். ஹத்தா யசீர துமுரம் ஃபீ வுஜூஹி, அவருடைய அந்த கண்ணீர்கள் எல்லாம் கண்ணங்களிலே, அவருடைய முகங்களிலே, கண்ணங்களிலே வழிந்தோடக்கூடிய நிலையிலே, அதுக்கு பின்னால் ரத்தமாக அவர்கள் அழுவார்கள் என்றும் அந்த ஹதீஸ்ல சொன்னாங்க. எந்த அளவுக்கு ஆகிரத்தை பற்றி, அல்லாஹ்வை பற்றி நினைவு இருக்கின்றதோ, ஞானம் இருக்கின்றதோ, அறிவு இருக்கின்றதோ, அந்த அளவுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் வரும். அதாவது அழுகக்கூடிய சூழ்நிலை, எந்த இடத்துல சிரிக்கணும், எந்த இடத்துல அழணும் அப்படிங்கிறது. அழுகை வரணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி, தீனை பற்றி, மார்க்கத்தை பற்றி, தர்கத்தை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, ஆகிரத்தை பற்றி உள்ள விஷயங்கள் எல்லாம் தெரியும். தெரிஞ்சாதான் இந்த வரும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் தஅலமூன மா அலமு, எனக்கு தெரிந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிந்தால், நான் என்ன விளங்கி இருக்கிறேன்னு அதை நீங்க விளங்கினா, லஹிக்தும் கலீலன் வல பகைத்தும் கஸீரா, நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். எல்லா உலக மக்கள் எல்லாத்துக்கும் தான் சொல்றாங்க, மூமின்களுக்கு குறிப்பாக சொல்றாங்க. நான் தெரிஞ்சிருக்க அளவு நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச அளவு நமக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சா எவ்வளவு தெரிஞ்சிச்சோ அதை வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுகிட்டு இருந்தாங்க. என்ன அழுதாங்க, நிறைய அழுதாங்க அப்படிங்கிற சரித்திரம் நிறைய இருக்குது. கான ஹசீனன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே கவலை தோய்ந்த முகத்துடன் இருப்பார்கள் அப்படின்னு வந்திருக்குது ஹதீஸ்ல. ஆமா, நமக்கு அந்த மாதிரி தெரிஞ்சுன்னு சொன்னா கொஞ்சம் கூட சிரிக்கவே மாட்டோம்.
பூரா அழுதுகிட்டே இருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி, அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டார்களோ அதை பிரச்சாரம் செய்து மக்களுக்கு மத்தியில் அதை சொல்லக்கூடிய நிலை அல்லாஹ் தஆலா உருவாக்கி வச்சிருந்தா, அதனால அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இதை விட்டுட்டு இருந்தாங்க, அடுக்கிறத கவலைப்படுறதை விட்டுட்டு இருந்தாங்க. மற்ற நேரங்களை பூரா கவலைப்பட்டாங்க, அழுதாங்க என்பதாக வருகிறது. இரவு நேரங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பயப்படுவதன் காரணமா அவருடைய நெஞ்சத்திலிருந்து ஒரு விதமான சத்தம் வரும். அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு கேட்டா, அடுப்புல எண்ணெய் சட்டி வச்சு கொதிக்க வச்சா எண்ணெய் கொதிக்குது பாருங்க தளபுலன்னு, அந்த மாதிரி அவருடைய நெஞ்சுக்குள்ள இருந்து சத்தம் வரும். அது நான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. நெஞ்சுக்குள்ள இருந்து சத்தம் வெளியே உள்ளவருக்கு கேட்கணும்னா எவ்வளவு இருக்கும் அந்த சத்தம்? அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சுக்குள்ள இருந்து வந்த சத்தம் அப்படிங்கிறாங்க. சரி, நீங்க எனக்கு நான் தெரிஞ்ச அளவு நீங்க தெரிஞ்சிருந்தா குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். வமா தலzzத்தும் பின்னிஸாஇ அலல் ஃபுர்ஷாத்தி, நீங்கள் உங்கள் மனைவியரோடு படுக்கைகளை நீங்கள் இன்பம் அனுபவிக்க மாட்டீர்கள். அவ்வளவு பெரிய கவலை வந்துடும். அது மட்டுமல்ல, வல ஹரஜ்தும் இல ஸோதாத்தி, காடுகளுக்கு நீங்கள் போய் சென்று ஓடி போயிருப்பீர்கள். தஜஅரூன இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் போய் சேருவதற்காக வேண்டி, அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் அணுகுவதற்காக வேண்டி, அவனிடத்தில் ஒன்றி போவதற்காக வேண்டி நீங்கள் காடுகளின் பக்கம் ஓடி சென்று இருப்பீர்கள் என்றும் சொன்னார். நான் தெரிஞ்ச அளவுக்கு நீங்க தெரிஞ்சிருந்தீங்க. சரி, அதனால சிரிக்கவே கூடாதா? சிரிக்கலாம், தேவைப்பட்ட நேரத்தில் சிரிக்கலாம். எவ்வளவு தேவையோ தேவைப்பட்ட நேரத்தில் தேவைப்பட்ட. எப்படி சிரிக்கணும்? சிரிக்கிறது வெடி சிரிப்பாக, அதாவது சத்தமிட்டு சிரிக்கிறதாக இருக்கக்கூடாது. சிரிக்கக்கூடிய நிலை வந்துச்சுன்னா புன்னகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகை தவிர சத்தமிட்டு சிரித்ததே கிடையாது. சில நேரங்களில் சில அதிசயமான நிகழ்வுகள் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய்ப்பல் தெரியக்கூடிய அளவுக்கு சிரித்தார்கள். அப்படின்னா வாயை திறந்தாங்க, பல்லு தெரிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம் தான். சத்தம் கிடையாது. ஒரு மூமினான மனிதன் சத்தமிட்டு சிரிக்கவே மாட்டான், சத்தம் போட்டு சிரிக்கவே கூடாது. இதனால பல சஹாபாக்கள் சிரிக்கிறதே கிடையாது. ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிரிக்கவே மாட்டாங்க, சிரிக்கிறதே கிடையாது. அவங்க என்ன நிகழ்ச்சி ஏற்பட்டாலும் சரி, என்ன அதிசயமா இருந்தாலும் சரி, சிரிக்க மாட்டாங்க. இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு தாபியீன், அவங்க அந்த காலத்துல உள்ளவங்க தான். அவங்க சொன்னாங்க, அவங்க சிரிப்பாங்க. அவங்க சிரிக்க மாட்டேங்கிறாங்க, நீங்க சிரிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டா இப்படி சொல்லுவாங்க, சிரிக்க வைக்கிறதோ அழுக வைக்கிறதோ அல்லாஹ் தஆலாவுடைய வேலை. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், அல்லாஹ்ஹக வஅபுகா, அவன் தான் சிரிக்க வைக்கின்றான், அவன் தான் அழ வைக்கின்றான். அல்லாஹ் தான் சிரிக்க வைப்பதும் அல்லாஹ் தான், அழ வைப்பதும் அல்லாஹ் தான். நான் சிரிக்கிறேன், அல்லாஹ் சிரிக்க வைக்கிறேன், சிரிக்கிறேன். அதுல இன்னொரு தத்துவம் என்னன்னு கேட்டா, சிரிப்பு அப்படிங்கிறது மனிதனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் நிலை. வேற யாராவது சிரிக்கிறாங்களான்னு பாருங்க. மலக்குகளை விட்டுருங்க, ஜின்களை விட்டுருங்க, அவங்கெல்லாம் இது நமக்கு தெரியாது. மற்ற மிருகங்கள், நம்ம பார்க்கக்கூடிய மிருகங்கள் இருக்குது, பறவைகள் இருக்கு, மிருகங்கள் இருக்கு, எல்லாம் இருக்குது. எத்தனையோ மிருகங்கள், எத்தனையோ பறவை, எல்லாத்துக்கும் பல்லு இருக்குது, நம்மளை போல பல்லு இருக்குது. நம்மளோட அழகான பல்லு உள்ள மிருகங்கள்லாம் இருக்குது. யாராவது சிரிக்கிறாங்களா உலகத்துல? மனிதனை தவிர சிரிக்கக்கூடிய பொருள் வேற எதுவும் கிடையாது. இன்னொன்னு சிரிக்கும், அது சிரிக்கிற மாதிரி தெரியும், அதான் மரத்துக்கு மரம் தாவுது இல்லையா, அது அப்படி சிரிக்கிற மாதிரி அப்படி பல்ல காட்டும், அவ்வளவுதான். ஆனா சிரிக்க நம்மளை போல மனுஷனை போல சிரிக்க முடியாது இல்லையா? சிரிப்புங்கிறது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான குசூசியான ஒரு பண்பு. ஆனா அந்த சிரிப்பையும் அல்லாஹ் மனுஷனுக்காக வேண்டி, மனிதனுக்கு மட்டுமே கொடுத்திருக்கக்கூடிய அந்த சிரிப்பை அல்லாஹுக்காக வேண்டி, ரசூலுக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி, மார்க்கத்தை விளங்கி செயல்படக்கூடிய அமைப்புல சிரிக்க வேண்டுமே தவிர வேற எதுவும் சிரிக்கக்கூடாது. அதையும் கட்டுப்படுத்திக் கொள்ளுகின்றேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அதனால அல்லாஹ் எனக்கு சிரிப்பு கொடுக்குறான். நான் இப்ப சொல்லுவாங்க, சிரித்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவான். சிரிச்சுக்கிட்டே இருக்கிறன்னு அர்த்தமா? ஓயாமல் சிரிப்பவன் கிறுக்கன் அப்படின்னு சொன்னான். சும்மா சும்மா சிரிச்சுக்கிட்டா நான் கிறுக்கன். அதனால சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சிரிக்க வேண்டிய வேலையில சிரிக்கணும், சப்தம் வரக்கூடாது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ரத் ஃபகீஹ் அபுல் லைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய ஞானம் உள்ளவர், அவங்க சொன்னாங்க, சும்மா சும்மா சிரிக்காத, இய்யாக வல்லிஹக வல்லிஹகல் கஹ்கத், சப்தமிட்டு சிரிப்பதை உனக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன், சப்தமிட்டு சிரிக்காது. ஃபஇன்ன ஃபீ ஸமானியத்து ஆஃபாத்தின், அதுல 8 விதமான ஆபத்துகள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னார். சிரிப்பதனால 8 விதமான ஆபத்துகள் இருக்கின்றன. சும்மா சும்மா சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் வச்சுங்க, யுதிம்முகல் உலமா வல் உகலா, அவர் அறிவாளிகள், அறிஞர்கள் உன்னை வெறுப்பார்கள், உன்னை லேசாக கேவலமாக கருதுவார்கள். சும்மா சிரிச்சுக்கிட்டே இருந்தானா, நல்ல அறிவாளி பார்த்தான்னு சொன்னா இவன் பைத்தியக்காரனா இருக்க, சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிரிக்கிறதோ ஒரு 4 பேர் 2 பேர் இருந்தாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொன்னோம் கேட்டோம்,
அந்த நேரத்தில் சிரிக்கிறது. தனியா போகும்போது ஒருத்தன் சிரிச்சுட்டு இருந்தானே என்ன அர்த்தம்? தனியா போறான் சிரிச்சுக்கிட்டே போறான் அப்படின்னு சொன்னா அவனை என்ன சொல்லுவோம்? பைத்தியக்காரன் போல் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடிக்கடி அதிகமாக சிரிக்கக்கூடிய மனிதனை அறிவாளிகள் வெறுப்பார்கள். அலைக்க சுபா ஜுஹலா, அறிவில்லாதவர்களுக்கு உன் மீது துணிவு பிறந்து விடும். சிரிச்சுக்கிட்டே இருந்தான்னு சொன்னா இவனை பற்றி மற்றவர்களுக்கு அச்சம் போயிடும். இவனை பற்றி பயப்பட மாட்டாங்க. இவனை பற்றி உள்ள விஷயங்கள்லாம் ரொம்ப லேசா எடுத்துருவாங்க அவங்க. மூணாவது, லவ் குந்த ஜாஹிலன் லஸ்தா ஜஹலுக்க வயன் குந்த ஆலிமன் நகச இல்முக்க. நீ ஒரு அறிவில்லாதவனாக இருந்தால், இல்ம் இல்லாதவனாக இருந்தால் உன்னுடைய அந்த அறியாமை அதிகப்படும். அதிகமாக சிரிப்பதின் காரணமாக அறியாமை அதிகமாயிடும். சரி, நீ அறிந்தவனாக இருந்தால் உன்னுடைய அறிவு குறைஞ்சிடும். அதனால அதிகமா சிரிக்காது. அதிகமாக சிரிப்பதின் காரணமாக கடந்த காலத்தில் செய்த பாவங்கள் எல்லாம் மறந்து போயிடும். குற்றங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். பாவம் எவ்வளவு காலமானாலும் சரி குற்றங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கு. செய்த நன்மைகளை மறந்துடலாம். செய்த நன்மைகள், தர்மங்கள், நல்ல காரியங்கள் இதெல்லாம் மறந்துடலாம். பாவங்கள் செஞ்சுதான் மறக்கவே கூடாது. அதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் தௌபா இஸ்திக்பார் அடிக்கடி செய்யக்கூடிய மனப்பான்மை ஏற்படும். அதனால பாவங்களை மறக்கக்கூடிய சூழ்நிலை சிரிப்பில ஏற்படும். அதே போன்று இனிமேல் பாவங்கள் செய்வதற்கு துணிவு பிறந்துவிடும் அதிகமாக சிரிப்பதின் காரணமாக. ஏன்னு கேட்டா அதிகமாக சிரிப்பதின் காரணமாக இதயம் இறந்துவிடும், கல்பு செத்துடும். சொன்னாங்க ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ்ல 5 விஷயத்தை சொன்னாங்க. அதில் எப்படி சொல்றாங்க? லா துக்ஸிரில் லஹ்க, அபூ ஹுரைராவே நீ அதிகமாக சிரிக்காதே. அவங்களுக்கு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் அர்த்தம் அல்ல, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும். அதிகமாக சிரிக்காத. ஃபைன்ன கஸ்ரத்தல் லஹ்கி துமீத்துல் கல்ப், அதிகமாக சிரிப்பது இதயத்தை மரணிக்க செய்துவிடும் என்பதாக சொன்னாங்க. கல்பு செத்து போச்சு அப்படின்னு சொன்னா பாவம் செய்வதற்கு துணிச்சல் ஏற்பட்டுடும். சென்ற பாவங்களை எல்லாம் மறந்துடுவான். இதெல்லாம் சிரிப்பினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள். அதே மாதிரி மௌத்தையும் மௌத்துக்கு பின்னால் உள்ள விஷயங்களையும் மறந்துடுவான். எப்பெல்லாம் சிரிக்கிறானோ அந்த நேரத்துல மௌத்தை பற்றி மறதி ஏற்பட்டு. மௌத்த நினைச்சா சிரிப்பானா? சிரிப்பு வந்தா மௌத்து நினைப்பு இருக்குமா? மௌத்துடைய நினைப்பும் இருக்காது. மௌத்துக்கு பின்னால என்ன வருமோ அது நினைப்பு இருக்காது. என்ன ஏற்படுமோ அதுவும் நினைப்பு இருக்காது. இவன் சிரிக்கிறத பார்த்து அடுத்தவன் சிரிக்கிறான், இன்னொரு ஆள் சிரிக்கிறான்னு வச்சுங்க. அவன் சிரிக்கும் போது முன்னால் உள்ள இந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு ஏற்படும். அது இவனால் ஏற்படுற காரணம் அவனுடைய குற்றம் இவனுக்கு ஏற்படும். நீ சிரிப்பதை பார்த்து சிரிக்கக்கூடியவனுக்குரிய குற்றங்கள் எல்லாம் உனக்கும் ஏற்படும். அதனால அதிகமாக சிரிக்காது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். 8 விஷயங்கள். அதிகமாக சிரிப்பதினால் ஆபத்துகள் 8 அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதிகமாக சிரிக்க கூடாது என்பது ஷரியத்தினுடைய கட்டளை, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை. ஏன்னா அல்லாஹ் இங்க குர்ஆனிலே பல் யதஹகு கலீலன் வல்யபகு கஸீரா. முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை சொல்லும் பொழுது அவர்களை பற்றி இப்படி சொல்றார், நீ அவர்கள் குறைவாக சிரிக்கட்டும் அதிகமாக அழட்டும். அதாவது உலகத்தில் சிரித்துக் கொள்ளட்டும், ஆகிரத்தில் அழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதனால சிரிப்பு என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த சிரிப்பு அளவோடு சிரிக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். தேவைப்படக்கூடிய நேரத்தில் சிரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். தேவையில்லாத நேரத்தில் எல்லாம் சிரித்துக் கொண்டிருக்க கூடாது என்பதையும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலம் விளக்குகின்றார். அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது ஜஸாஅம் பிமா கானு யக்ஸிபூன், உலகத்திலே அவர்கள் சம்பாதித்துக் கொண்ட தீமைகளின் காரணமாக, சம்பாதித்துக் கொண்டதின் காரணமாக, அதனுடைய விளைவாக, அதனுடைய ஜஸாவாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இந்த தண்டனை ஏற்படுத்துகின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார். அதாவது முனாஃபிகீன்கள் உலகத்திலே சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்த காரணத்தினால் ஆகிரத்திலே அவர்களுக்கு அதிகமாக நீண்ட நெடிய நாள் அழக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா உருவாக்குகின்றான். அவர்கள் செய்த குற்றத்தின் காரணமாக, பாவங்களின் காரணமாக என்பதாக குறிப்பிடுகின்றனர். மூமின்களுக்கு இதன் மூலமாக அது முனாஃபிகீன்களை போன்று தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான செயல்கள் உடையவர்களாகவும் இருக்கக்கூடாது என்ற எச்சரிக்கையை அல்லாஹ் தஆலா தருகின்றார். ஆக முனாஃபிகீன்களை பற்றி சொல்லக்கூடிய இந்த ஆயத்திலே அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே தபூக் போர் நேரத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் நினைவு கொள்ள வேண்டும் என்பதும், முனாஃபிகீன்களுடைய செயல்கள் மூமினான் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதும் நமக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. அத்தகைய நல்ல பண்புகளை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن رجعك الله إلى طائفة منهم فاستأذنوك للخروج فقل لن تخرجوا معي أبدا ولن تقاتلوا معي عدوا إنكم رضيتم بالقعود أول مرة فاقعدوا مع الخالفين
ولا تصل على أحد منهم مات أبدا ولا تقم على قبره إنهم كفروا بالله ورسوله وماتوا وهم فاسقون ولا تعجبك أموالهم وأولادهم إنما يريد الله أن يعذبهم بها في الدنيا وتزهق أنفسهم وهم كافرون. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் 653வது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. ஃபைன் ரஜாக் அல்லாஹு இலா தாயிஃபத்தின் மின்ஹும், அப்படி முனாஃபிகீன்களாகிய அவர்கள் ஒரு சிலர் தபூக் போரிலே கலந்து கொள்ளவில்லை, ஆனால் அவர்கள் மதீனாவிலே இருந்து கொண்டும் சில விஷமத்தனமான வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவு எடுத்து வைத்திருந்தார்கள். அதை அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றான். ஃபைன் ரஜாக் அல்லாஹு இலா தாயிஃபத்தின் மின்ஹும், அல்லாஹ் தஆலா அவர்களிலிருந்து ஒரு சாராரின் பக்கம் உம்மை திருப்பி கொண்டு வந்தால், தபூக் போரில் இருந்து நீங்கள் திரும்பி வந்து அவர்கள் உம்மை வந்து பார்த்தால், அதாவது போருக்கு போகாதவர்கள், குறிப்பாக 12 நபர்கள் முன்னால் சொல்லப்பட்டது. அவர்கள்தான் முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்பதாக திட்டம் தீட்டியவர்கள். முன்னால் உள்ள ஆயத்துகளிலே அதற்குரிய விளக்கம் சொல்லப்பட்டது. அந்த 12 பேருடைய பெயர்களையும் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தான். அவர்கள் யார் என்று தெரிந்தும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்கு காரணமும் சொல்லப்பட்டது. ஏனென்றால் இவர்கள் வெளித்தோற்றத்திலே முஸ்லிம்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள், தொழுகின்றார்கள், நோன்பு வைக்கின்றார்கள், சில நேரங்களிலே போருக்கும் சென்று விடுகின்றார்கள். ஆகவே அவர்களை பழிக்கு பழி வாங்கினால் அல்லது அவர்கள் செய்த குற்றத்திற்காக வேண்டி அவர்களை கொலை செய்தால் மற்ற மக்கள் எல்லாம் தங்களோடு இருக்கக்கூடிய முஸ்லிம்களையே இவர் கொலை செய்கின்றார் என்பதாக சொல்லிக் கொள்ளுவார்கள். சரித்திரம் உலகம் இருக்கும் வரைக்கும் அது தவறாக பயன்படுத்தப்படும் என்ற காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட்டுவிட்டார்கள். ஆனால் அந்த 12 பேரும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தங்களுக்குள்ளே இப்படி பேசிக் கொண்டு இருந்தார்கள். நம்ம வந்தா காரணம் சொல்லிக்கலாம், திரும்ப போரிலிருந்து திரும்ப மதீனாவுக்கு வந்தால் காரணத்தை சொல்லி நாம் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் என்ன திட்டம் தீட்டி இருந்தார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். அவர்களிருந்து ஒரு சாராரின் பக்கம் அல்லாஹ் உம்மை திருப்பி அனுப்பினால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பின்னாலே அந்த 12 பேர்கள் நபி அவர்களிடத்தில் வந்தால் இப்படி சொல்லுவாங்க. வந்து பின்னால உள்ளதை அல்லாஹ் தஆலா முன்னாலே அறிவிக்கின்றான். ஃபஸ்தஸனூக லில் குரூஜி, அடுத்து வரக்கூடிய நேரத்திலே போர் ஏற்பட்டால் அந்த போருக்கு நாங்கள் செல்லுவதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் எங்களுக்கு என்பதாக அவர்கள் உம்மிடத்தில் வந்து கேட்பார்கள். ஃபஸ்தஸனூக, உம்மிடத்தில் அவர்கள் அனுமதி கேட்பார்கள், லில் குரூஜி, புறப்படுவதற்கு. அடுத்து வேறொரு போர் வந்தால், தபூக் இல்லாம இன்னொரு போர் வந்தால், அப்பொழுது நாங்களும் உங்களோட வர்றோம், நீங்க அனுமதி தரணும் என்பதாக கேட்பார்கள். இப்ப அவர்களுக்குரிய கதை முடிஞ்சு போச்சு. ஏன்னா இது ஹிஜ்ரி 9வது ஆண்டு. இன்னும் ஒரு வருஷம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலக்கெடு இருக்கின்றது. தபூக் போருக்கு பின்னாலே ஒரு பெரிய போர் என்பது நடைபெறவில்லை. ஆகவே அல்லாஹ் தஆலா இங்கே அவர்களுக்குரிய சட்டத்தை முடித்து வைக்கின்றான். ஃபகுல், நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், லன் தஹ்ருஜு மஅய அபதா, என்னுடன் நீங்கள் எப்பொழுதுமே புறப்பட வேண்டாம். வரலையில போருக்கு, அதனால இனிமேல் எப்பொழுதுமே நீங்க வரக்கூடாது. லன் தஹ்ருஜு மஅய அபதா, நீங்கள் எப்பொழுதுமே என்னுடன் வரக்கூடாது. வலன் துகாத்திலு மஅய அதுவா, என்னுடன் சேர்ந்து எதிரிகளிடத்தில் நீங்கள் போர் செய்யவும் கூடாது. ஏனென்றால் இன்னக்கும் ரضيتم بالقعود اول مره, ஆரம்ப நேரத்திலேயே நீங்கள் ஊரிலே உட்கார்ந்து இருப்பதை கொண்டு நீங்கள் பொருந்தி கொண்டீர்கள். போருக்கு வராமல் மதீனாவிலே உட்கார்ந்து விட்டீர்கள், தங்கிவிட்டீர்கள். அப்படி ஆரம்பத்திலேயே போருக்கு வராமல் நீங்கள் உட்கார்ந்து கொண்டதின் காரணமாக நீங்கள் அதை பொருந்தி கொண்டீர்கள். فَقْعُدُوا مَعَ الْخَالِفِينَ, ஆகவே நீங்கள் பின்தங்கியவர்களுடன் சேர்ந்து நீங்களும் தங்கிவிடுங்கள், உட்கார்ந்து கொள்ளுங்கள். இனிமேல் நீங்க என்னுடன் வரவே கூடாது. நான் உங்களை அழைத்து செல்லவும் மாட்டேன், உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கவும் மாட்டேன். நீங்கள் என்னோடு சேர்ந்து எதிரிகளை தாக்க வர வேண்டிய அவசியமும் கிடையாது.
என்று சொல்லிவிடும். இது கடுமையான எச்சரிக்கை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவு கொடுத்து அவர்களுக்கு பின்னால் போகவில்லை என்று சொன்னால் அது கடுமையான குற்றத்தைச் சேர்ந்தது, குஃப்ரை சேர்ந்தது, அல்லாஹ்வையும் ரசூலையும் நிராகரிப்பதாகும். ஆகவே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கின்றான். இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. என்னோடு வரவும் கூடாது, என்னோடு சேர்ந்து எதிரிகளிடத்தில் போர் செய்யவும் கூடாது. முதல்ல கூட்டப்ப நீங்க வரல, அதனால இப்பொழுது இனிமேல் எப்பொழுதுமே வரக்கூடாது. உட்கார்ந்திருப்பவர்கள் பின்தங்கியவர்களுடன் சேர்ந்து நீங்களும் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், பின்தங்கியவர்கள் என்பவர்கள் சிலர் இருக்கின்றார்கள். அதாவது போருக்கு வரவேண்டிய அவசியம் இல்லை, போருக்கு வரவேண்டியதில்லை என்று சொல்லப்படக்கூடியவர்கள், சட்ட விதி விலக்குள்ளவர்கள் சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் பெண்கள், வயோதிகமானவர்கள், குழந்தைகள், முடியாதவர்கள், அதாவது உடல் நலம் இல்லாதவர்கள், அல்லது மிக முக்கியமான காரணங்களினால் ஊரிலே தங்கிவிடக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் விதிவிலக்கானவர்கள். அவர்களுக்கு போருக்கு வராமல் இருப்பதற்கு அனுமதி உண்டு. அல்லாஹ் தஆலா பின்னால ஒரு 4-5 ஆயத்துக்கு பின்னால அந்த விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். முன்னாலும் அது மாதிரி வந்திருக்கின்றது. அதாவது நடக்க முடியாதவர்கள், சப்பானிகள், நோய்வாய்ப்பட்டவர்கள், பெண்கள், வயோதிகர்கள், இவர்கள் எல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக இருக்கின்றது. அவர்கள் தான் ஹாலிஃபீன்கள், ஊரிலே தங்கி இருக்கக்கூடியவர்கள், பின்தங்கி இருக்கக்கூடிய அவர்களோடு சேர்ந்து நீங்களும் உட்கார்ந்து ஊரிலேயே என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அவங்க வந்து கேட்பாங்க, இப்படி சொல்லிடுங்க என்று அல்லாஹ் தஆலா முன்னதாகவே சொல்லிவிட்டான். ஊருக்கு வந்த பின்னால், மதீனாவுக்கு வந்த பின்னால் அதே மாதிரி அந்த 12 பேரும் வந்தாங்க, கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை சொல்லிக்காங்க. அல்லாஹ் தஆலா இப்படி சட்டம் போட்டான், உங்களுக்கு எந்த விதமான ஒரு அனுமதியும் இனிமேல் கிடையாது என்பதாக சொல்லிவிட்டார். அடுத்த ஒரு ஆயத்து, முனாஃபிகீன்களுக்கு தலைவனாக இருந்தவன் முன்னால சொன்னோம், அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சுலூல் என்பதாக அவனுடைய பெயர். அப்துல்லாஹ் என்பது அவனுடைய பெயர். சூரத்துல் முனாஃபிக் என்ற ஒரு அத்தியாயமே இருக்கின்றது. அதில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் அந்த மனிதனை பற்றி, முனாஃபிகினுடைய தலைவனை பற்றி சொல்லுகின்றான். வயின் துஅஜிபுக அஜ்ஸாமுஹும், ரொம்ப வாட்டசாட்டமான ஆளு, பார்த்தா ரொம்ப எடுப்பா இருக்கும். சில மனிதர்கள் நம்ம பார்க்கிறோம், வாட்டசாட்டமான ஆள், தூரத்தில் வரும்போதே எடுப்பான ஒரு அமைப்பு இருக்கும் அவங்களுக்கு. அது மாதிரி சஹாபாக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க? பசி பட்டினியின் காரணமாக வயிறு முதுகோடு ஒட்டி இருந்தது அவர்களுக்கு. கந்தல் துணியை அணிந்து கொண்டிருந்தார்கள், அழுக்காக இருப்பார்கள், தலை பரட்டையாக இருக்கும். ஆனால் நெஞ்சுக்குள்ளே ஈமான் மலையை போன்று இருக்கும் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த முனாஃபிக்குடைய தலைவன் எப்படி இருப்பான்னு கேட்டா, ரொம்ப வாட்டசாட்டமா இருப்பான், ரொம்ப புஜ பர பராக்கிரம் மிக்கவன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருப்பான். ரொம்ப அழகான ஆடைகளை அணிந்து கொண்டிருப்பான், ரொம்ப கம்பீரமான தோற்றம் உள்ளவனாக இருப்பான். அல்லாஹ் தஆலா அவனை பற்றி சொல்லுகின்றான். அல்லாஹ் தஆலா வயின் துஅஜிபுக அஜ்ஸாமு, அவருடைய உருவங்கள், சடலங்கள், அவருடைய உடல்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தினாலும் சரி, அவர்கள் குற்றவாளிகள் தான், அல்லாஹ்விடத்தில் தண்டனைக்குரியவர்கள் என்பதை என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை தெரியப்படுத்துகின்றார். அது மாதிரி இருக்கும். அவனுக்கு, அந்த தலைவருக்கு, அதாவது அப்துல்லா என்பவனுக்கு மரண வேலை நெருங்கி விட்டது. மரணத்துடைய நேர சக்கராத்துடைய நிலையில இருக்கிறான். இப்போ தன்னுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உபை என்பவன் தன்னுடைய மகனிடத்துல, மகனுக்கு பேரும் அப்துல்லா தான், போன வாரம் சொன்னோம், மகனுக்கு பேரும் அப்துல்லா தான். மகனை கூப்பிட்டு அவன் சொன்னான், நீ போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல எனக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேட சொல்லு. நான் சில குற்றங்கள்லாம் செஞ்சுட்டேன், மன்னிப்பு தேட சொல்லு. இப்ப நான் மௌத்துடைய நிலையில இருக்கிறேன், அதனால மன்னிப்பு தேட சொல்லு. அதே போல நான் இறந்து விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜுப்பாவை வாங்கி வந்து எனக்கு கஃபனாக நீ அணிவிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனக்கு ஜனாசா தொழ வைக்க சொல்ல வேண்டும். நீ போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி மகனை அதே மாதிரி அந்த மகன் போய் சொன்னார். ஆனா அந்த மகன் எப்படிப்பட்டவர்னு சொன்னா, சரியான மூமினாக இருந்தார். அவர் தகப்பனார் முனாஃபிக்குடைய தலைவன், மகன் பக்கா மூமினாக இருந்தார். அப்புறம் மூமினாக இருந்த காரணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர் அன்பு கொண்டிருந்தார், அவர் மீது நபி அவர்களும் அன்பு கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாக அவர் வந்து கேட்கிறார், இந்த மாதிரி என்னுடைய தகப்பனார் இருக்கிறாரு, அது சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறார், இப்படி சொல்லிவிட்டார் என்பதாக சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தான் முன்னால் சொல்லப்பட்ட அந்த ஆயத்து இறங்கியது. அந்த மனிதர்களுக்கு நீங்கள் இஸ்திக்பார் செய்யாதீர்கள், பாவ மன்னிப்பு தேடாதீர்கள்,
பாவ மன்னிப்பு தேடினாலும் தேடாவிட்டு இஸ்தக்ஃபிர் லஹும் அவு லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபலன் யக்ஃபிரல்லாஹு லஹும். அவர்களுக்கு நீர் மன்னிப்பு தேடும் அல்லது மன்னிப்பு தேடாமல் இரும் 70 தடவை அவர்களுக்கு நீர் மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 70 அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், நான் 70க்கு மேல மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையை சுட்டி காட்டுகின்றது. சரி, இப்ப இந்த அந்த இவன் சொல்லி அனுப்பினோன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை இறக்கினான். இஸ்தக்ஃபிர் லஹும் அவு லா தஸ்தக்ஃபிர், அவர்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள், மன்னிப்பு தேடாம இருங்கள், 70 தடவை தேடினாலும் மன்னிக்க மாட்டேன் என்று ஆயத்தை அருளினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதிரி ஆயத்து வந்திருக்கின்றதே என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஆயத்து இருக்கின்றதே இது எனக்கு அல்லாஹ் தஆலா விருப்பத்தை தந்திருக்கின்றான். நீங்க மன்னிப்பு தேடுங்க, தேடாம இருங்க, அது உங்க விருப்பத்தை சேர்ந்தது என்று எனக்கு ஹியார் என்று விருப்பத்தை, என்னுடைய சுய விருப்பத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா 70 அப்படின்னு சொல்லி இருக்கிறான். ஆனா 70 விட கூடுதலாக தேடினாலும் அப்படின்னு இல்ல. அதனால 70 விட கூடுதலாக நான் அவனுக்கு மன்னிப்பு தேடுவேன் அந்த முனாஃபிக்குக்காக வேண்டி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப இத இருந்த உடனே அந்த ஆள் இறந்துட்டான். ரசூலுல்லாஹி அந்த மகன் வந்து கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்னதுக்கு இந்த ஆயத்து வந்துச்சு. அதற்கு பதிலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சட்டையும் கழற்றி கொடுத்தார்கள், தங்களுடைய ஜுப்பாவையும் கழற்றி கொடுத்து இதை நீ கஃபனாக அணிவித்து கொடு என்பதாக சொன்னார். அவன் சொன்னது நிபந்தனை என்னன்னு சொன்னா, அந்த சட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டுக் கொண்டிருப்பதாக இருக்க வேண்டும், நபி அவர்களோடு உடலோடு ஒட்டி உறவாடிய துணியாக இருக்க வேண்டும். அந்த துணியை கொண்டு வந்து, அந்த ஜுப்பாவை கொண்டு வந்து எனக்கு முதலாவதாக என்னுடைய உடலிலே படும்படியாக அதனை போட்டு அதுக்கு மேலதான் நீங்க கஃபன் துணியை போடணும் அப்படின்னு வேற சொல்லியிருந்தான். ஏன்னா ரசூல் அவங்க தெரியும் பாருங்க, முனாஃபிக்குடைய தலைவனாக இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதிப்பும் மரியாதையும் எவ்வளவு பெருசு, அல்லாஹ் தஆலாவிடத்தில் அவர்கள் போட்டிருந்த துணிக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கின்றது, அந்த ஜுப்பாவுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கின்றது என்பதை உணர்ந்து இருக்கின்றான். ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை. யாருக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கு அவர்தான் ஹிதாயத்துக்கு வர முடியும், ஈமான் கிடைக்கும். அவனுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டம் இல்லை, அதனால் ஹிதாயத்து கிடைக்கவில்லை. சரி, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டையை கழற்றி கொடுத்தார்கள். அந்த சட்டையிலே அவனுக்கு இறந்து விட்டான், அவருடைய ரூஹ் போய்விட்டது, கஃபனும் அணிவிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார், மறுபடியும் மகன் வந்து சொன்னார், இது மாதிரி என்னுடைய தந்தை இறந்துட்டார், அவருக்காக நீங்க தொழ வைங்க என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய செருப்பை அணிந்து கொண்டு புறப்பட்டார்கள் தொழ வைப்பதற்காக. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருகிலே இருந்தவர்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா தொழ வைக்க வேணான்னு சொன்ன போது அந்த மனிதனுக்கு நீங்க தொழ வைக்க போறீங்களே அப்படின்னு கேட்டார். தொழ வைக்க வேணான்னு வெளிப்படையாக அல்லாஹ் தஆலா சொல்லல. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னது காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்தக்ஃபிர் லஹும் அவு லா தஸ்தக்ஃபிர் லஹும் லன் யக்ஃபிரல்லாஹு லஹும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். மன்னிப்பு தேடுங்க, மன்னிப்பு தேடாம இருங்க, 70 தடவை மன்னிப்பு தேடினாலும் மன்னிக்க மாட்டேன்னு அல்லாஹ் தஆலா சொன்னதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு இப்படி வழங்கி இருந்தாங்க, அவனுக்கு தொழ வைக்காதீங்கன்னு அர்த்தம் தான் அதுக்கு. ஏன்னு கேட்டா தொழுகையே என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவுக்கு தொழ வைக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த ஜனாசாவுக்காக வேண்டி மன்னிப்பு தேடுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக இப்படித்தான ஜனாசா தொழுகை 4 தக்பீர், அது துஆவுடைய அந்தஸ்தில உள்ளது. அந்த தொழுகை 4 தக்பீர் 4 ரக்காத்துடைய அந்தஸ்தில உள்ளது. ஆனா துஆவுடைய அமைப்பில் தான் அந்த தொழுகை ஆக்கப்பட்டு இருக்கின்றது. அதனாலதான் அதுக்கு ருக்கு கிடையாது, சுஜூது கிடையாது. அல்லாஹுவை வணங்கக்கூடிய அமைப்பிலே, இபாதத்துடைய அமைப்பிலே செய்யப்பட்டதல்ல, சொல்லப்பட்டதல்ல ஜனாசா தொழுகை. இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஆயத்தின் மூலமாக இப்படி விளங்கியதால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜுப்பாவை பிடித்து இழுத்து சொன்னார்கள், நீங்க போகக்கூடாது. உமர் சொல்றார், எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்றதுன்னு சொன்னா உமருக்கு எவ்வளவு தைரியம் வந்திருக்கு அந்த நேரத்துல. அப்ப அவங்க மனசுல இந்த முனாஃபிக்குக்கு தொழ வைக்க கூடாது அப்படிங்கிற அந்த உறுதி, அது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த அவருடைய எண்ணத்திலே மனதிலே போட்ட விஷயம், அது எவ்வளவு உறுதியா இருக்குன்னு ஜுப்பாவை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், நீங்க போகக்கூடாது, தொழ வைக்க கூடாது அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, அப்பதான் சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் தஆலா விருப்பம் கொடுத்திருக்கின்றான், நீங்க மன்னிப்பு தேடுங்க, மன்னிப்பு தேடாம இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதனால மன்னிப்பு தேட வேண்டாம் என்று நேரடியாக அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. அதே போல தொழ வைக்க வேண்டாம் என்றும் நேரடியாக அல்லாஹ் தஆலா சொல்லல. அதனால் நான் போய் தொழ வைப்பேன் என்பதாக சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தொழ வைத்து முடித்தார்கள்.
தொழ வைத்து முடித்து சலாம் கொடுத்து விட்டு ஒரு 2-3 அடி அந்த பக்கம் போனாங்க. அடுத்த ஆயத்து இந்த ஆயத்து வந்துருச்சு. வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதன். அவர்களிலிருந்து, அந்த முனாஃபிகீன்களில் இருந்து இறந்து விட்டவர்களின் மீது நபியை நீ எந்த காலத்திலும் தொழ வைக்க கூடாது என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை அருளினார். எந்த நேரத்தில் எப்பொழுதுமே தொழ வைக்க கூடாது என்று. உமர் ரலியல்லாஹு தஆலா அதெல்லாம் சொல்லவே, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய விருப்பப்படி இறங்கிய ஆயத்துகள் சில இருக்கின்றன. 3 இடங்கள் 6 இடங்கள் என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டு இருக்கின்றது. சில அறிவிப்புகள் 10 இடம் 12 இடம் 18 இடம் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதுல இது ஒண்ணு. உமர் தொழுகை சம்பந்தமாக முனாஃபிக்கு தொழ வைக்க கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லல. ஆனா தொழ வைக்க கூடாது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தடுக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அவர்களுடைய எண்ணத்திற்கு தோதாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை அருளினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே தொழ வைத்தது, அவர்கள் சட்டையை கழற்றி கொடுத்தது, இஸ்திக்பார் செய்வேன் என்று சொன்னதெல்லாம் அவருடைய தயால குணத்தை காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. சட்டையை கழற்றி கொடுத்ததற்கும் ஒரு காரணம் உண்டு. முன்னாலே சொல்லியிருக்கிறோம். பத்ரு போர் நேரத்திலே, பத்ரு போரிலே இந்த முனாஃபிக் தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை என்பவர் கலந்து கொண்டார். பத்ரு போரிலே எதிரிகளில் இருந்து ஒரு 70 பேர் இறந்தார்கள், கொல்லப்பட்டார்கள். 70 பேர் சிறை பிடிக்கப்பட்டார்கள். அந்த சிறை பிடிக்க கைது செய்யப்பட்டவர்களிலே ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒருவர். அப்பொழுது அவர் இஸ்லாத்தை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் எதிரிகளோடு சேர்ந்து அந்த பத்ருக்கு வந்திருந்தார். பிறகு அவர் கைது செய்யப்பட்டு அந்த முஸ்லிம்களுடைய இடத்திலே அவர்கள் கைதியாக கைகள் கட்டப்பட்டு அங்கே இருந்து கொண்டிருந்தார். கடுமையான குளிர் நேரம் அது. அந்த நேரத்தில் குளிரிலே நடுங்கி கொண்டிருந்தார் அவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அந்த எதிரிகளை கைதிகளை பார்ப்பதற்காக அப்படி வந்து கொண்டிருந்த நேரத்திலே அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய முனகல் சப்தம் கேட்டது. இரவு நேரம், கடுமையான குளிர் நேரம், பனிகாலம். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முனகி கொண்டிருந்தார்கள். வலியின் காரணமாக, கட்டப்பட்டிருப்பதின் காரணமாக, உடலிலே சரியான போர்வை அல்லது துணி இல்லாததின் காரணமாக அவர்கள் முனகி கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொல்லி அவருடைய கட்டை தளர்த்தி விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். கை கட்டி வச்சிருக்கிறாங்க எல்லாருக்கும், 70 பேரையும். கட்டை தளர்த்தி விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். இவருக்கு யாராவது ஒரு சட்டை கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த நேரத்தில் இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை என்ற இந்த முனாஃபிக்குடைய தலைவன் தான் தன்னுடைய சட்டையை கழட்டி கொடுத்தார். ஏன்னா வேறு சிலர் சட்டையை கொடுப்பதற்காண்டி முன் வந்தார்கள். அவருக்கு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவங்களுடைய சட்டையெல்லாம் சரியா இல்ல, சின்னதா இருந்துச்சு. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரொம்ப உயரமானவர், ரொம்ப பருமனானவர். முன்னால சொல்லியிருக்கிறோம். அதாவது ரொம்ப சப்தமுள்ள குரல் உள்ளவர். சத்தம் போட்டா கிட்டத்தட்ட 1 மைல் தூரத்துக்கு கேட்குமா. அவர் சத்தம் கொடுத்தாருன்னா 1 மைல் தூரத்துக்கு கேட்கும். அவ்வளவு குரல் வளம் உள்ளவர். அதே மாதிரி ஆஜாடு பாகுவான ஆள். அவரை போன்று மற்றொருவர் இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை தான். அதே போன்று வடிவம் உள்ளவர், அமைப்பு உள்ளவர், தோற்றம் உள்ளவர். இவருடைய ஜுப்பா தான் அவருக்கு சரியா இருந்துச்சு. அதனால அவர் தன்னுடைய ஜுப்பாவை கழற்றி கொடுத்தார். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய குளிரை போக்குவதற்காக, பாதுகாப்புக்காக வேண்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுக்கு அந்த கடுமையான நேரத்திலே உதவி செய்ததின் காரணமாக அந்த உதவிக்கு நன்றி கூற வேண்டும், நன்றி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஜுப்பாவை கழட்டி கொடுத்தார்கள் அவர் மௌத்தான நேரத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாக சொல்லுகின்றார். ஏன் தங்களுடைய ஜுப்பாவை கொடுக்க வேண்டும் என்பதாக உமர் கேட்டார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காரணத்தை சொன்னாங்க. அவர் அன்று என்னுடைய பெரிய தந்தை அப்பாஸுக்கு ஜுப்பா கொடுத்தார், ஆகவே அதற்கு பிரதியாக நான் இப்பொழுது அவருக்கு கொடுக்கின்றேன் என்பதாக சொன்னார். அல்லாஹ் தஆலா சொன்னா வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும், அவர்களிலிருந்து யாருக்கும் மாத்த அபதன், அவர்கள் இறந்துவிட்ட யாருக்கும் எப்பொழுதுமே நீர் தொழ வைக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னார். தொழ வைக்க வேண்டாம் என்பது மட்டுமல்ல, வலா தகும் அலா கபரிஹி, அவருடைய கபருக்கு அருகிலும் நிற்க வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்னன்னு கேட்டா, ஜனாசா வந்தால் ஜனாசாவுக்கு தொழ வைத்தால் அந்த ஜனாசாவுக்கு தொழ வைத்து முடித்து விட்டு வந்து விடுவார்கள். சில ஜனாசாவுக்கு கபரிஸ்தான் வரைக்கும் போவாங்க, அடக்கிற வரைக்கும் இருப்பாங்க. சில ஜனாசாக்களுக்கு வந்துருவாங்க. ஜனாசா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாமல் அடக்கப்பட்டு விட்டால், ஒரு முஸ்லிமான மூமினான மனிதருடைய ஜனாசா அடக்கப்பட்டு விட்டால் கபருக்கு போவாங்க. கபருக்கு பக்கத்துல இருந்து துஆ செய்வாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லியிருந்தான்னு வச்சுக்கங்க, வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா, அதோட நிறுத்திட்டு இருந்தான். அவர்களிருந்து இறந்து விட்ட யாருக்கும் நீ தொழ வைக்காதீர், எப்பொழுதுமே தொழ வைக்காதீர். தொழ வைக்க வேணாம் தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான், துஆ செய்ய வேணாம்னு சொல்லல. அதனால கபரிஸ்தானுக்கு போய் துஆ செய்ய ஆரம்பிச்சிருவாங்க.
அதனால அல்லாஹ் தஆலா என்ன ஆர்டர் போடுறான், அடுத்து வலா தக்கும் அலா கபரி, அவருடைய கபருக்கு பக்கத்திலையும் போகாதீங்க. அங்க அதாவது கபருக்கு அருகிலே நிற்காதீர்கள் என்று சொன்னா துஆ செய்வதற்காக வேண்டி நீங்க வழக்கம் போல நிக்காதீங்க. பல பேருக்கு அது மாதிரி துஆ செய்திருக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நேரங்களில் அதாவது அந்த அபிசீனியா நாட்டு மன்னர் நஜ்ஜாஷி அவர் இறந்து விட்ட நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் பார்க்கவில்லை. ஆனால் ஈமான் கொண்டார். அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா அறிவித்தான். மதீனாவில் இருந்து கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக வேண்டி தொழ வைத்தார்கள் என்பதாக, அதிலிருந்தான் ஷாஃபி மதஹபை சேர்ந்தவர்கள் காயிப் ஜனாசா கூடும் என்பதாக சொல்லி, ஜனாசா எங்கேயாவது ஒரு இடத்துல உலகத்தில் எங்கே இறந்திருந்தாலும் சரி அவருக்காக வேண்டி இருக்கக்கூடியவர்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி அவர் தொழ வைக்கலாம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது ரசூலுல்லாஹி ஹனபி மதஹபில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுத்தான், அல்லாஹ் தஆலா உத்தரவு கொடுத்தான். அதன் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்தார்கள். இப்ப நஜ்ஜாஷிக்கு தொழ வைத்தது அவருக்கு மட்டுமே சொந்தம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், அல்லாஹ் சொல்லி கொடுத்து தெரியும், அதன் காரணமாக தொழ வைத்தார்கள். இப்பொழுது மற்ற நேரங்கள் மற்ற மனிதர்களுக்கெல்லாம் அந்த சட்டம் கிடையாது. காரணம் மற்றவர்கள் எல்லாம் அப்படி தெரிந்து கொள்ள முடியாது. அதனால சரிங்க, அல்லாஹ் தஆலா வலா தகும் அலா கபரிஹி, அவருடைய கபருக்கு அருகிலும் நீங்கள் நிற்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னார். காரணம் சொல்றான், ஏன் தெரியுமா? இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி, நிச்சயமாக அவர்கள் அல்லாஹையும் அவனுடைய ரசூலையும் நிராகரித்து விட்டார்கள். வமாத்து வஹும் ஃபாசிகூன், அவர்கள் வரம்பு மீறியவர்களாக இருக்கும் நிலைமையில் இறந்து விட்டார்கள் என்ற காரணத்தினால். ஃபாசிகூன் என்று சொன்னால் பாவம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். பாவம் செய்யறதுனா இந்த இடத்துல காபிர்களாக இருக்கக்கூடிய நிலையில அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுத்து சட்டங்களை விட்டு அப்பாற்பட்டு அல்லாஹ் ரசூலுடைய சட்டங்களை உதறி தள்ளிவிட்டு தீனுடைய விஷயத்தை விட்டும் தீனுடைய வரம்பை விட்டும் வெளியேறியவர்கள் என்பதாக ஃபாசிக் என்பதற்கு பொருள். அப்படி ஃபாசிகீன்களாக தீனை விட்டும் வெளியேறியவர்களாக அவர்கள் இருந்த காரணத்தினாலும் அவர்களுக்கு தொழ வைக்க வேண்டாம், அவருடைய கபருக்கு பக்கத்தில் நிற்கவும் வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இந்த ஆயத்துல குர்ஆன்ல ஜனாசா தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்தார்கள். அது எப்படி தொழ வேண்டும் என்பதாக ஹதீஸ்களில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குர்ஆன்ல ஜனாசா தொழுகையை பற்றி தனியாக ஒரு ஆயத்து கிடையாது. யாராவது உங்களிலே யாராவது ஒருவர் இறந்து விட்டால் அவருக்காண்டி தொழுது கொள்ளுங்கள், தொழ வையுங்கள், அல்லது இஸ்திக்பார் செய்யுங்கள் அப்படின்லாம் நேரடியான ஆயத்து கிடையாது. இங்கே இறந்து விட்டவருக்காக வேண்டி அவர்களிலே யாராவது ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கு தொழ வைக்க வேண்டாம் என்று சொன்ன இந்த ஆயத்து, அப்ப மூமினானவர்கள் இறந்து விட்டால் தொழ வைக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. இந்த ஆயத்து தான் ஜனாசா தொழுகைக்கு ஆதாரமாக இருக்கின்றது. ஜனாசா தொழுகை தொழ வேண்டும் என்பதும் இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லப்படுகின்றது. இதில் உலமாக்கள் பல கருத்துக்களை எழுதுகின்றார்கள். ஏன்னா இந்த ஆயத்தில் ஜனாசா தொழுகையை பற்றி சொல்லி இருக்கின்ற காரணத்தினால் இந்த இடத்துல பல கருத்துக்களை சொல்லி காட்டுகின்றார்கள். ஜனாசா தொழுகை 4 தக்பீர்களை கொண்டது. இப்ப 4 தக்பீர் சொல்றோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல குறைந்த அளவு 4 தக்பீர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சில பேருக்கு 5 தக்பீர் சொன்னாங்க, சில பேருக்கு 6 தக்பீர்கள் சொன்னார்கள், சில பேருக்கு இன்னும் கூடுதலாக சொன்னார்கள். ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு போன வாரம் சொன்னோம். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு 70 தக்பீர் சொன்னாங்க. உஹது போரிலே வஹ்ஷி என்பவரால் ஷஹீதாக்கப்பட்ட தங்களுடைய பெரிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக கொடூரமாக அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட காரணத்தினால் அவருடைய ஜனாசாவை பார்த்து கலங்கினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பிரத்யேகமாக துஆ செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே 70 தக்பீர் சொல்லி அந்த தொழுகையை நிறைவேற்றினார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை தக்பீர் சொல்லுகின்றார்களோ அவ்வளவு அதிகமாக துஆ செய்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால 70 தடவை சொன்னார். சரி, இப்படி பலவிதமாக இருந்தது. 4 தக்பீர் குறைஞ்சது, அதை விட 5, 6, 7 இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் தான் இதெல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டது. பல விஷயங்கள் இருக்கு, அதுல நிறைய முன்னாலே சொல்லி இருக்கிறோம். அதுல இந்த ஜனாசா தொழுகையும் ஒன்று. ஜனாசா தொழுகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி எல்லாம் பலவிதமாக தக்பீர் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. இப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை செய்தார்கள். கடைசியாக முடிவெடுக்கப்பட்டது 4 தக்பீரோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக. அதனால ஜனாசா தொழுகைக்கு 4 தக்பீர் என்பது ஷரியத்தாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை தான் நாங்க கேட்போம், உமர் சொன்னதெல்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு யாராவது சொன்னால் அவங்க என்ன பண்ணணும்?
ரொம்ப பிரியமானவரா இருந்தா, ரொம்ப நல்ல மனிதரா இருந்தா அவருக்கு 70 தக்பீர் சொல்லணும் அல்லது 7 தக்பீர் சொல்லணும். அப்படி யாராவது சொல்றாங்களா? ரசூலுல்லாஹ் மட்டும்தான் பின்பற்றணும், குர்ஆனை மட்டும்தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாராவது 7 தக்பீர் சொல்றாங்களா? அவங்களும் 4 தக்பீர் தான் சொல்றாங்க. இப்ப 4 தக்பீர் சொன்னா உமரை பின்பற்றுறாருன்னு அர்த்தம். உமரை பின்பற்றுகிறார் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம். உமரைத்தான் பின்பற்ற வேண்டும் அந்த விஷயத்துல. அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு, ஒன்னல்ல ரெண்டல்ல, பல சட்டங்களை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய வாழ்க்கையிலே ஷரியாத்தாக ஆக்கி காட்டினார்கள். இப்ப சஹாபாக்களுடைய காலத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி அதை அமுல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தால் அது இஜ்மா என்பதாக சொல்லுவோம். குர்ஆன் ஹதீஸிலிருந்து பெறப்பட்ட கருத்துக்களை வைத்து, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிய கருத்துக்களை வைத்து சட்டங்களை அமைப்பது, அந்த முறைப்படிக்கும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அமைத்து தந்ததை ஷரியாத்தாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் குஃப்ர் வந்துடும். இல்ல 4 தக்பீர்லாம் நான் சொல்ல முடியாது, 7 தக்பீர் தான் சொல்லுவேன். எங்களுக்கு ரொம்ப பிரியமானவரா இருக்கிறாரு இவர், இந்த ஜனாசா உடையவர், அதாவது ரொம்ப பெரிய ஆலிமா இருக்கிறாரு, ரொம்ப பெரிய அறிஞரா இருக்கிறாரு, அதனால 70 தக்பீர் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னார்னா குஃப்ர் வந்துடும். அல்லாஹ்வை நிராகரிப்பதாக, ரசூலை நிராகரிப்பதாக அது ஆகிடும். அது மாதிரி தான் எல்லா சட்டமும் எதெல்லாம் இப்படி சொல்லுகின்றார்களோ அதுவெல்லாம் அந்த மாதிரி. சரி, இப்ப ஜனாசா தொழுகைக்கு 4 தக்பீர் முடிவு செய்யப்பட்டது. 4 தக்பீர் அப்படிங்கிறது 4 ரக்காயத்துடைய அந்தஸ்துல உள்ளது. முதல் தக்பீர் சொன்ன உடனே என்ன செய்யணும் அப்படிங்கிறது கருத்து வேறுபாடு இருக்குது இல்லையா? ஹனபி மதுஹபின்படி தலா ஓத வேண்டும். எல்லா தொழுகைக்கு என்ன ஓதுறமோ எடுத்த உடனே முதல்ல அதே ஓத வேண்டும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ ஜல்ல ஸனாவுக ஒரு வாசகத்தை சேர்த்துக்க வேண்டும் ஜனாசாவில். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வருகின்றது. அதனால ஜல்ல ஸனாவுக வ லா இலாஹ கைருக அப்படின்னு சேர்த்துக்க சொல்ல வேண்டும். இது முதல் தக்பீருக்கு பின்னால சொல்லப்படக்கூடிய வாசகம். ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் சொல்லுகின்றார்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், எல்லா தொழுகையும் போல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும். ஏன்னா லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாத தொழுகை கிடையாது என்று சொல்லப்பட்ட அந்த ஹதீஸ் இருக்கின்றது, அது ஜனாசா தொழுகையும் உள்ளடக்கம். அதனால அதுக்கும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும். அதனால அந்தந்த மதுஹபை சேர்ந்தவர்கள் அந்த முறைப்படிக்கு முதல் தக்பீருக்கு பின்னால தனா ஓதுவதோ சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதோ செய்ய வேண்டும். இரண்டாவது தக்பீருக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து சொன்னார்கள், சொல்லும்படியாக நமக்கு சட்டம் சொன்னார்கள். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஸலவாத்து சொல்ல, அவர் மீது ஸலவாத்து சொல்ல. எந்த ஸலவாத்து சொல்லுவது? ஸலவாத்து மிகச் சிறப்பானது. இந்த தொழுகையிலே ஓதக்கூடிய ஸலாத் இப்ராஹிம், தரூத் இப்ராஹிம் தான் மிகச் சிறந்தது. அதை ஓத. சரி, அதை முழுமையாக ஓத வேண்டுமா, பாதி ஓதனா போதுமா? பாதினா 2 செக்ஷன் இருக்கு அதுல. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா முஹம்மத் அப்படின்னு ஒரு செக்ஷன். இரண்டாவது பிரிவு அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த என்று இருக்கின்றது. முந்தினது வரைக்கும் போதனா போதுமா, ரெண்டாவதையும் சேர்த்து ஓதணுமா அப்படின்னு கேட்டா 2 சேர்த்து ஓதுறது தான் நல்லது. சில பேர் சொல்றாங்க முந்தினது மட்டும் ஓதனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை. அப்படி சொல்லக்கூடியவர்கள் சில கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். அது அந்த மதுஹப், யாராவது ஒரு மதுஹபில் அப்படி இருந்தா, 4 மதுஹபில் ஏதாவது ஒன்றிலே இருந்தா அப்படி ஹன்பலி மதுஹபின்படி அப்படி ஓதலாம் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. நமக்கு ஷாஃபி ஹனபி மதுஹபின்படிக்கு பூரா தான் ஓதணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹ் பாரிக் அலா முஹம்மதின் 2 சேர்த்து ஓதும். இரண்டாவது தக்பீருக்கு பின்னால. மூன்றாவது தக்பீருக்கு பின்னால அந்த மையத்துக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். முதல் இதுவும் துஆ தான். அல்லாஹ்வை புகழ்றதோ ஸலவாத் ஓதுறதோ அதுவும் துஆவுடைய அந்தஸ்து தான். அதனுடைய நன்மைகள் எல்லாம் அந்த ஜனாசாவுக்கு கிடைக்கும். மூன்றாவதுல துஆ செய்ய வேண்டும். என்ன துஆ செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இப்ப அரபி வாசகம் விளங்கியவராக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக துஆவை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதை பாடமாக்கி ஓதிக்கொள்ளலாம் அரபி தெரிந்தவராக இருந்தார். ஜனாசா இப்ப ஆண் மையத்தாக இருந்துச்சுன்னு அப்படின்னு வச்சுக்க, அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வஸ்ஸி மத்கலஹு வக்ஸில் ஹதாயாஹு பில் மாஇ வஸ்ஸலஜி வல் பரதி வநக்ஹி மினத் துனூபி கமா நக்கைத ஸௌபல் அபியத மினத் தனஸ் இப்படின்னு துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற ஹதீஸ்ல இருக்கு. யா அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பாயாக, அவருக்கு அருள் புரிவாயாக என்று தொடங்கக்கூடிய அந்த. அதே பெண் ஜனாசானா அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹா வர்ஹம்ஹா வஆஃபிஹா வஅஃபு அன்ஹா, அந்த பிரதி பெயர் சொல்ல மட்டும் பெண்பாலாக ஆக்கி ஓதிக்கொள்ள வேண்டும். குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தைக்கு ஒரு வாசகம், பெண் குழந்தைக்கு ஒரு வாசகம். அல்லாஹும்ம ஜஅல்ஹு லனா ஃபரத்தன் வஜஅல் லனா அஜ்ரம் ஸுஹ்ரம் வஜஅல்ஹு லனா ஷாஃபிஅ முஷஃபஅ என்ற வாசகம். பெண் குழந்தையா இருந்தா அந்த ஹூ என்பதை ஹா என்று ஆக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம ஜஅல்ஹா லனா ஃபரத்தன் வஜஅல்ஹா லனா அஜ்ரம் ஸுஹ்ரா என்று ஆக்கி கொள்ள வேண்டும். அப்படி எல்லாம் சட்டங்கள் இருக்கின்றன. சரி, இப்ப ஜனாஸா மூன்றாவது தக்பீருக்கு பின்னால துஆ செய்ய வேண்டும். அல்லது ஆனா பெண்ணா
சின்ன குழந்தையா பெரிய குழந்தையா அப்படிங்கறதெல்லாம் தெரியல வச்சுங்க. பெரிய ஆளா ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியல. அல்லது ஜனாசா 2-3 இருக்குது, 4-5 ஜனாசா இருக்குது. எல்லா ஜனாசாவுக்கும் சேர்த்து துஆ செய்யணும். அந்த 4-5 ஜனாசாவில் ஆண் ஜனாசாவும் இருக்குது, பெண் ஜனாசா இருக்குது, குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்க. இப்ப ஹரம்ல நீங்க ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், நிறைய ஒவ்வொரு நேரத்துக்கும் பல ஜனாசாக்கள் வருதுங்க. 10 ஜனாசா, 12 ஜனாசா, 15 ஜனாசாக்கள்லாம் வருது. எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே ஒரு தொழுகை தான். எல்லா ஜனாசாவுக்கும் சேர்ந்து தனித்தனியா தொழுகை வைக்க மாட்டாங்க. எல்லா ஜனாசாவுக்கும் ஒரே தொழுகை தான். சரி, எப்படி தொழுகை வைக்கிறது? எல்லா ஜனாசாவுக்கும் எப்படி தொழுகை வைக்கிறது அப்படின்னு கேட்டா, ஜனாசா அந்த சந்தூக்கு கொண்டு வர்றாங்க பாருங்க, அதுல வரிசை கிரமமாக அதை அமைக்க வேண்டும். அந்த ஜனாசா பெட்டியை முதல்ல இமாம் நிக்கிறார்னு வச்சுக்க, தொழ வைக்கக்கூடிய ஒருவர் நிக்கிறார், அவருக்கு முன்னால ஒரு ஆண் ஜனாசா வைக்கணும், அதற்கு பின்னால வச்சுக்கணும். ரெண்டாவது அடுத்த ஜனாசா அதற்கு பின்னால், அதுக்கு நேரா வைக்கணும். 3ஆவது ஜனாசா அதுக்கு பின்னால, 4ஆவது ஜனாசா அதுக்கு பின்னால, 5ஆவது ஜனாசா அதுக்கு பின்னால. இப்ப உதாரணமாக ஒரு ஆண் ஜனாசா, ஒரு பெண் ஜனாசா, ஒரு ஆண் குழந்தை ஜனாசா, ஒரு பெண் குழந்தை ஜனாசா, அப்படி 4 வந்துச்சுன்னு வச்சுங்க. முதல்ல ஆண் ஜனாசா அந்த பெரிய ஆணை முன்னால வைக்கணும், அதுக்கு பின்னால பெண் ஜனாசா வைக்கணும், அதுக்கு பின்னால குழந்தைய வைக்கணும், அதுக்கு பின்னால ஆண் குழந்தைய வைக்கணும், அதுக்கு பின்னால பெண்ணை வைக்கணும், அதுக்கு பின்னால பெண் குழந்தைய வைக்கணும். இப்ப 4 ஜனாசா நேரா இருக்கும், அதுக்கு நேரா அவர் நெஞ்சுக்கு நேரா நின்று தக்பீர் கட்டி தொழ வேண்டும் இல்லையா? அந்த ஜனாசாவுடைய நெஞ்சுக்கு நேராக நிற்க வேண்டும். அப்படி நேரா நிற்கும் பொழுது இப்ப எல்லாருடைய நெஞ்சுக்கு நேராக அவர் நிற்கிறார்னு அர்த்தம். இதுதான் பெரும்பாலாக பின்பற்றப்படக்கூடிய முறை. நிறைய ஜனாசா வந்துச்சுன்னா, சில நேரங்களில் இப்படி பின்னால இப்படி முன்னால வரிசையா வைக்கிறதுக்காக வேண்டி இடம் இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு வச்சுங்க, அப்ப ஜனாசா நீட்டு போக்கலையும் வைக்கலாம். ஒரு ஜனாசாவுடைய ஒட்டி ஒரு பேரலைல் அப்படின்னு சொல்றாங்களோ அது மாதிரி ஒண்ணுக்கு அடுத்து அப்படி வைக்கலாம். ஒரு ஜனாசாவுக்கு நேரா நின்று தொழுதா போது எல்லா ஜனாசாவுக்கு நேரா நின்று தொழுததாக அர்த்தம். ஆனா அவர் நிக்கக்கூடிய அந்த ஜனாசா ஆண் ஜனாசாவா இருக்கணும், முன்னால இருக்கணும். மற்ற ஜனாசாக்கள் எல்லாம் ஆணா இருந்துச்சுன்னா அது வேற பிரச்சனை, எல்லாரும் ஒரே மாதிரி தான் அர்த்தம். எல்லாம் பெண்ணா இருந்துச்சுன்னா அது வேற பிரச்சனை. இப்படி முதல்ல சொன்னபடி ஆணும் பெண்ணும் குழந்தை எல்லாம் கலந்து இருந்தாங்கன்னு சொன்னா முதல்ல ஆண் ஜனாசா முன்னால வச்சுக்கணும். அப்புறம் வலப்பக்கம் இடப்பக்கமாக நீளமா வச்சு ஒரே ஒரு தொழுகை ஒரு ஜனாசாவுக்கு தொழ வைக்கிறத போலவே தொழ வச்சா எல்லா ஜனாசாவுக்கும் அது பொருத்தமாக ஆயிடும். இது பல ஜனாசாக்களை தொழ வைக்கக்கூடிய முறை. அப்ப 3ஆவது தக்பீருக்கு பின்னால துஆ ஓத வேண்டும். இப்படி கலந்திருந்தாங்கன்னு வச்சு, கலந்து எல்லா ஜனாசாவும் ஆண் பெண் எல்லாம் கலந்திருந்தாங்க, அதற்கு ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுதான் பெரும்பாலானவங்க ஓதுவாங்க. அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ஹய்யினா வ மையித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா அப்படின்னு எல்லாரும் அதான் பாடமாக்கி இருப்பாங்க பெரும்பாலும்.